Hello students, today வந்து 10th standard chapter 5 coordinate geometry அதாவது ஆயத்தொலைவு வடிவியல் அப்படின்னு நாம் சொல்லுவோம் தமிழ்ல. அதில் exercise 5.1 அதில் இருக்க sums எல்லாம் தான் பார்க்க போகிறோம். இந்த chapter பொறுத்த அளவுக்கு ஃபார்முலாஸ் நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுட்டு எது கேட்டால் எந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுனாலே நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணி ஆன்சர் ஃபைண்ட் பண்ணிடலாம். ஸோ இது ஒரு ஈஸி சாப்டர் தான். ஸோ நம்ம இப்போ சொல்யூஷன் கொஸ்டின் எக்ஸசைஸ் சம்ஸ்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சம் ரீட் பண்ணுறேன். ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் ஃபார்ம்டு பை தி பாயிண்ட்ஸ். தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். கீழ்கண்ட புள்ளிகளால் அமைக்கப்படும் முக்கோணத்தின் பரப்பு காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ட்ரையாங்கிளோட பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ட்ரையாங்கிளுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்கும்? 3 பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து பாயிண்ட், அதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் சம் தான். பாயிண்ட் நம்பர் 1, 1, -1, -4, 6 மற்றும் -3, -5 அப்படின்னு 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணணும். இப்போ நம்ம சொல்யூஷனுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட்ஸை பேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு ரஃப் கிராஃப் வரையணும். வரைஞ்சிட்டு அதை வச்சு தான் நம்ம இது பண்ணணும், சம்மு வந்து போட ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த -1, -1 இருக்கா, இது ஃபஸ்ட் இருக்கிறது எக்ஸு, இது ஒய், எக்ஸு ஒய், ஓகேவா? அப்போது 1 எங்கே வரும்? இங்கே இருக்குது. எக்ஸுனா இங்கே இருக்குது 1, -1 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அப்போ இந்த டாட் இது வந்து இங்கே. நெக்ஸ்ட்டு -4 எங்கே இருக்குது? இங்கே. 6 எங்கே ஜாயிண்ட் ஆகுது? இங்கே. ஸோ இந்த டாட் இங்கே. -3, -5 புரிஞ்சுதா? இப்போ நம்ம ட்ரா பண்ணிட்டோம். அப்போ ஒரு முக்கோணம் நமக்கு கிடச்சிருச்சா? கிடச்சிச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னென்னா, எப்போவுமே நம்ம வந்து ஆன்டி கிளாக் வைஸ் தான் நம்ம வந்து இந்த பாயிண்ட்ஸை வந்து எடுத்து ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இந்த ஆர்டரில் கொடுத்துருந்தாலும் நம்ம ட்ரா பண்ணும்போது தான் தெரியும் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஆன்டி கிளாக் வைஸ் எடுக்கும்போது எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஆன்டி கிளாக் வைஸ் எடுக்கலாம். இங்கேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். -4, 6 நான் எடுத்தாலும் எனக்கு இப்படி தானே வருது. ஸோ இது இப்படியே எடுத்துகிட்டு போகலாம். இங்கிருந்து எடுத்து நம்ம இப்படியே வரலாம். ஸோ இந்த பாயிண்ட்டை ஃபஸ்ட் எடுத்துகிட்டு இப்படி வரலாம். எப்படி வேணால் வந்துக்கலாம். ஆனால் ஆன்டி கிளாக் வைஸ் வரணும். இப்படி ரிவர்ஸில் போகிறதுக்கு ஆன்டி கிளாக் வைஸ் இப்படி போகணும். ஓகேவா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட்டை பொறுத்தளவுக்கு நமக்கு எல்லாமே ஆர்டராக தான் இருக்குது. ஸோ ஆன்டி கிளாக் வைஸ் எடுத்தால் ஃபஸ்ட் இது எடுத்தாலும் செகண்ட் இது வருது, தேர்ட் இது வருது. ஸோ இந்த சம்மை பொறுத்தளவுக்கு கிவன் பாயிண்ட்ஸில் வந்து நோ சேஞ்சஸ், நோ ஆர்டர்ஸ் வந்து நோ இன்டர்சேஞ்ச் ஆகாது. ஸோ நோ சேஞ்சஸ். ஸோ டைரெக்டாக இதை அப்ளை பண்ணி சம் ஃபைண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபார்முலா வந்து சொல்கிறேன். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி, இதை வந்து ஏபிசி அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி ஈக்குவல் டு ஆஃப் ஓப்பன் ப்ராக்கெட் x1 y2 plus x2 y3 plus x3 y4 close bracket minus x2 y1 plus x3 y2 plus x1 y3 close bracket. இதுதான் நம்மளோட ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இதில் நாம் இந்த வேல்யூஸை வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இதுலேருந்து தானே ஆன்டி கிளாக் வைஸ் இப்படி தானே. அப்போ ஃபஸ்ட் வேல்யூ, செகண்ட் வேல்யூ, தேர்ட் வேல்யூ அதை நான் எழுதியிருக்கேன். ஆஸ் பர் கிவன், நோ சேஞ்சஸ். அப்போ வந்து x1 y1 x2 y2 x3 y3 அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. இப்படி மென்ஷன் பண்ணிட்டா தான் நம்ம வந்து ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மாற்றி ஃபார்முலாவில் மாற்றி அப்ளை பண்ணிட்டோம்னாலும் நமக்கு சம்மு தப்பாயிடும். ஸோ கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆஃப் போட்டுக்கிறேன். ஃபார்முலாவில் இருக்க ஆஃப் ஓப்பன் ப்ராக்கெட் இது. அப்போ இங்கே என்ன x1 வேல்யூ என்ன 1, y2 வேல்யூ என்ன 6 × 6 ப்ளஸ் x2 வேல்யூ என்ன -4 × y3 வேல்யூ என்ன -5 ப்ளஸ் x2 வேல்யூ என்ன -4 × y1 வேல்யூ என்ன x3 வேல்யூ என்ன -3, அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். y4 வேல்யூ என்ன இங்கே 1 தான் வரும். ஸோ y1 வேல்யூ என்ன, ஏன்னா 3 பாயிண்ட்ஸ் தானே இருக்குது. ஸோ 1 தான் வரும். y1 வேல்யூ என்ன -1. இது ஹோல் ப்ராக்கெட் இந்த டேர்ம் முடிஞ்சா. நெக்ஸ்ட் மைனஸ் x2 வேல்யூ என்ன -4 × y1 வேல்யூ என்ன -1 ப்ளஸ் இந்த ப்ளஸ் சைனு x3 வேல்யூ என்ன
minus 3 into y2 value என்ன 6 plus x1 value என்ன 1 into y3 value என்ன minus 5. இப்போ எல்லாம் substitute பண்ணியாச்சா? உடனே வந்து multiplication பண்ண வேண்டியதுதான். of 1 into 6 6 5 into 4 20 minus minus plus, so plus 20, then 3 into 1 3 minus into minus plus, so plus 3. இந்த ஹோலுக்கு இருக்க மைனஸ் சைனு, ஸோ மைனஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு 4 into 1 4 minus into minus plus 3 into 6 18, so minus minus into plus minus, so minus 18. 1 into 5 5, so plus into minus minus, so minus sign போட்டோமா? இப்போ ஆஃப் இந்த வேல்யூஸ் எல்லாம் ஆட் பண்ணி மைனஸ் இந்த வேல்யூஸில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆஃப் 29 மைனஸ் அதெல்லாம் மைனஸ் பண்ணால் மைனஸ் 19 கிடைக்கும். அப்போ மைனஸ் மைனஸ் ப்ளஸ், ஸோ ஆஃப் 29 ப்ளஸ் 19 அப்படின்னு கிடைக்கும். அப்போது அதே இது 29 19 ஆட் பண்ண என்ன 48, ஸோ ஆஃப் இன்ட்டு 48. இதை கேன்சல் பண்ணால் 24. ஸோ அவர் ஃபைனல் ஆன்சர் இஸ் 24 ஸ்கொயர் யூனிட்ஸ். கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் சம் minus 10 minus 4 first point, minus 8 minus 1 second point, and minus 3 minus 5 our third point. ஓகேவா? இதில் எல்லா வேல்யூஸுமே மைனஸில் தான் இருக்குது. ஸோ நம்மளோட டயக்ராம் கண்டிப்பாக இந்த பார்ட்டில் தான் வரும். அதாவது இது என்ன y axis, x axis. ஸோ நம்மளோட டயக்ராம் இந்த வேல்யூ இந்த பார்ட்டை தான் வரும். ஏன்னா எல்லா வேல்யூமே மைனஸ் தான். ஸோ மைனஸும் மீட் பண்ணுற இடம் இது. ஸோ இந்த ஏரியாவில் தான் நம்ம டயக்ராம் வரும். ஸோ டயக்ராம் பார்த்துடலாமா? minus 10 minus 4 எக்ஸ் ஆக்சிஸில் minus 10 இதுதானே எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ minus 10 இங்கே இருக்குது, minus 4 இங்கே இருக்குது. ஸோ ரெண்டு பாயிண்ட்டு மீட் பண்ணுற இடம் இது. ஸோ minus 10 minus 4. நெக்ஸ்ட்டு minus 8 minus 1, minus 8 இங்கே இருக்குது, minus 1 இங்கே இருக்குது. ஸோ ரெண்டு பாயிண்ட்டு மீட் பண்ணுற இடம் இது. ஸோ இங்கே minus 3 minus 5, minus 3 minus 5 இதுதான். அப்போ இதை ட்ரா பண்ணலாமா? ட்ரா பண்ணி நமக்கு ஒரு டயக்ராம் கிடச்சிச்சா, ஒரு ட்ரையாங்கிள் கிடச்சிச்சா? ஸோ ட்ரா பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், ஆன்டி கிளாக் வைஸ் தான் நம்ம பாயிண்ட் எடுக்கணும்னு நான் ப்ரீவியஸ் சம்லேயே சொன்னேன். ஸோ இப்போ ஆன்டி கிளாக் வைஸ் இந்த பாயிண்ட் எடுக்கலாம். பாயிண்ட் எடுத்தால் இங்கே minus 10 minus 4 minus 3 minus 5 minus 8 minus 1 அப்படி தான் இருக்குது. அப்போ இந்த பாயிண்ட்டை பேஸாக வச்சு நான் எடுத்தாலும் இது இன்டர்சேஞ்ச் ஆயிடுச்சா? minus 3 minus 5 minus 8 minus 1 அதுதான் நான் சொன்னேன். அப்போ இந்த பாயிண்ட்ஸை வந்து இந்த ஆர்டரில் வச்சு தான் இருக்கணும். இதை ஃபஸ்ட்டாக வச்சு எடுத்தாலும் பாருங்கள் minus 8 minus 10 இன்டர்சேஞ்ச் ஆகும். ஸோ இதை வச்சு தான் நம்ம எடுக்கணும். இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த பாயிண்ட்டை வச்சு நான் பேஸாக வச்சு நான் எடுத்து சம் பண்ணியிருக்கேன். ஸோ நான் எடுத்துக்கிறேன் minus 3 minus 5, நெக்ஸ்ட்டு minus 8 minus 1, நெக்ஸ்ட்டு minus 10 minus 4 எடுத்திருக்கேன். அதை நான் வந்து கரெக்டான இந்த டயக்ராம் பேஸ் பண்ணி ஆர்டரில் எழுதிட்டேன். கீழே வந்து x1 y1 x2 y2 x3 y3 அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ இப்படி மென்ஷன் பண்ணிட்டா தான் நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். அதுங்காட்டி நான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு ஏரியா ஆஃப் ஏபிசி ட்ரையாங்கிள் என்ன ஃபார்முலா? ஆஃப் x1 y2 ப்ளஸ் x2 y3 ப்ளஸ் x3 y1 க்ளோஸ் ப்ராக்கெட் மைனஸ் x2 y1 ப்ளஸ் x3 y2 ப்ளஸ் x1 y3. இதுதான் நம்ம ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் இந்த வேல்யூஸை நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஆஃப் ஆல்ரெடி இருக்கிறது, ஓப்பன் ப்ராக்கெட் x1 என்ன minus 3 இன்ட்டு y2 என்ன வேல்யூ minus 1. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் x2 வேல்யூ என்ன minus 8, நெக்ஸ்ட்டு y3 வேல்யூ என்ன minus 4 அதுதான் எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு x3 வேல்யூ என்ன minus 10, y1 வேல்யூ என்ன minus 5 எழுதியிருக்கேன்னா க்ளோஸ் ப்ராக்கெட் மைனஸ் x2 வேல்யூ என்ன minus 8, y1 வேல்யூ என்ன minus 5 ப்ளஸ் x3 வேல்யூ என்ன minus 10 இன்ட்டு y2 வேல்யூ என்ன minus 1 ப்ளஸ் x1 வேல்யூ என்ன minus 3 இன்ட்டு y3 வேல்யூ என்ன minus 4. நான் எல்லாத்தையும் அப்ளை பண்ணிட்டேன்னா அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணலாமா? செகண்ட் ஸ்டெப்பு இந்த ஆஃப் ஓப்பன் ப்ராக்கெட் 3 இன்ட்டு minus 1
3 minus minus plus, so plus 3. Next 8 into 4 32 minus minus plus 32. Next 10 into 5 50 minus minus plus 50 the whole க்கு minus அந்த sign அப்படியே போட்டிருக்கேன். Next 8 into 5 40 minus minus plus 10 into 1 10 minus minus plus 3 into 4 12 minus minus plus. So whole எடுத்துட்டேனா இப்போ நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ நீ இதை வந்து ஆட் பண்ணலாமா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஆஃப் 3 plus 32 plus 50 ஆட் பண்ண என்ன 85 கிடைக்கும். நெக்ஸ்ட் மைனஸ் 40 plus 10 plus 12 இது ரெண்டு ஆட் பண்ண எனக்கு 62 கிடைக்கும். ஸோ இது ரெண்டே மைனஸ் பண்ணலாமா? மைனஸ் பண்ண என்ன வரும்? 23 வரும். அப்போ ஆஃபில் 23 டிவைட் பண்ணால் 11.5 கிடைக்கும். ஸோ அவர் ஃபைனல் ஆன்சர் இஸ் 11.5 ஸ்கொயர் யூனிட்ஸ். இது கண்டிப்பாக இது எழுதணும். ஸ்கொயர் யூனிட்ஸ் எழுதாமல் விட்டுட்டாலும் மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக இது எழுதணும். இதுக்கும் மார்க்ஸ் இருக்குது. 11.5 ஸ்கொயர் யூனிட்ஸ். இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். Second sum, determine whether these sets of points are collinear. கொலினியர் கீழ்காணும் புள்ளிகள் ஒரே நேர்கோட்டில் அமையுமா என தீர்மானிக்கவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு கொலினியர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அதில் செகண்ட் சம்மில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்க்கலாம். ஆஃப் மைனஸ் ஹாஃப் அதாவது மைனஸ் 1/2 கமா 3 0.1 கமா -5 6 இது வந்து செகண்ட் 0.2 மற்றும் -8 கமா 8 அது வந்து தேர்ட் பாயிண்ட். இப்போ சொல்யூஷன் போகலாம். ஏரியா ஆஃப் ஏபிசிக்கு ஃபார்முலா என்ன? ஆஃப் x1 y2 ப்ளஸ் x2 y3 ப்ளஸ் x3 y1 மைனஸ் x2 y1 ப்ளஸ் x3 y2 ப்ளஸ் x1 y3 அதுதானே நம்ம ஃபார்முலா. அதை நான் இங்கே எழுதலை, நான் வேணால் சொல்லிட்டேன். ப்ரீவியஸ் சம்மில் எழுதின நம்ம பார்த்தோம்ல அதே ஃபார்முலா தான் இதுக்கும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஆனால் நான் இங்கே எழுதாமல் விட்டுருக்கேன். நான் வந்து ஆனால் அதுங்கிறத நான் வாயில் சொல்லிட்டேன். ஓகேவா? இப்போ ஏரியா ஆஃப் ஏபிசி ஆஃப் ஈக்குவல் டு இது ஒரு இப்போ நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சோம்ல அதில் கன்ஃபியூஸ் ஆயிரும். ஆனால் இது இந்த மெத்தட்லேயே நம்ம கண்டுபிடிக்கலாம். x1 x2 x3 x1 எழுதிக்கோங்க. x1 x2 x3 அப்போ ட்ரையாங்கிளுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்கும்? 3 பாயிண்ட்ஸ் இருக்கும். அதுதான் என்ன எழுதியிருக்கு. அப்போ லாஸ்ட்டாக என்ன போட்டோமோ அதையவே இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கீழே வந்து y1 y2 y3 வேல்யூ லாஸ்ட்டு என்ன ஃபஸ்ட்டாக என்ன போட்டோமோ அதையவே லாஸ்ட்லேயும் போடணும். ஸோ அதுதான் இங்கே போட்டிருக்கேன். இப்போ இந்த இதில் வந்து நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண முடியுமா? ஃபஸ்ட் என்ன? ஆஃப் -5 8 அப்போ ஆஃபை வந்து எகெயின் ரிப்பீட் பண்ணும். நெக்ஸ்ட்டு 3 6 8 அதை வந்து எகெயின் வந்து 3 ரிப்பீட் பண்ணணும். ரிப்பீட் பண்ணிட்டுனா இப்போ வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். ஸோ இந்த இதுக்கு 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 ஸோ இதுக்கு 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 இப்போ மல்டிப்ளை பண்ணலாமா? ப்ரீவியஸாக பண்ண மாதிரி பண்ணாலும் கரெக்டு தான், இந்த மாதிரி பண்ணாலும் கரெக்டு தான். என்ன இந்த மாதிரி பண்ணால் தப்பு வராது. ஸோ அதுக்காக நம்ம இப்படி பண்ணுறோம். இதுவும் கரெக்டு தான். இதுவும் வந்து ஒன் ஆஃப் த மெத்தட் தான். ஸோ அதில் இதே ஃபார்மெட்டை தான் வந்து ஃபார்முலாலே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ ஃபார்முலா எழுதிட்டு இந்த மாதிரி எழுதி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ ஆஃப் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் இன்ட்டு 6 மைனஸ் ஆஃப் இன்ட்டு 6 அப்போ 2 6 கேன்சல் ஆச்சுன்னா எவ்வளோ இருக்குது? 3 இருக்குது. அப்போ -3 மைனஸ் சைனை மறந்துடக்கூடாது. ப்ளஸ் நெக்ஸ்ட்டு இது -5 8 -5 8 இன்ட்டு பண்ண என்ன கிடைக்கும்? 40 கிடைக்கும். அப்போ மைனஸ் சைன். நெக்ஸ்ட்டு 8 இன்ட்டு 3 அப்போ -8 இன்ட்டு 3 அப்புறம் ஹோல் ப்ராக்கெட்டு மைனஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு மைனஸ் ஹோல் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணிவிட்டு 3 இன்ட்டு 5 ப்ளஸ் 6 இன்ட்டு 8 அதாவது 6 இன்ட்டு -8 ப்ளஸ் 8 இன்ட்டு -12 போட்டுட்டோமா? நெக்ஸ்ட்டு இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணலாமா? 2 3 கேன்சல் ஆகிடுச்சு. 3 இருக்குது. அப்போ -3 நெக்ஸ்ட்டு 5 இன்ட்டு 8 40 மைனஸ் சைன் போடணும். மைனஸ் சைன் ப்ளஸ் 8 இன்ட்டு 3 24 ப்ளஸ் சைன் இருக்குது. ஆனால் இங்கே உள்ள வந்து மைனஸ் சைன் இருக்குது. ஸோ -24 மைனஸ் 3 இன்ட்டு 5 15 மைனஸ் சைன் ப்ளஸ் 16 இன்ட்டு 8 48 மைனஸ் சைன் ப்ளஸ் இதே கேன்சல் பண்ணால் 4 அப்போ -4 அப்போ ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடலாமா? அப்போ 3 40 24 -3 -40 -24 -15 -48 -44 இந்த மைனஸ் இருக்கா? அப்போ இந்த மைனஸ் எல்லாம் உள்ளே போச்சுன்னா என்ன ஆகும்? ப்ளஸ்ஸாக மாறும்.
ஸோ -3 -44 -24 அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி என்ன கிடைக்கும் 67 கிடைக்கும். ஸோ மைனஸ் சைன் மறக்காமல் போட்டுரும். -67 இதுக்கு காமனாக இருக்க மைனஸ் இது எல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும் -67 கிடைக்கும். அப்போ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்போ -67 + 67 கேன்சல் ஆயிரும். அப்புறம் அதால் எதை டிவைட் பண்ணாலும் மல்டிப்ளை பண்ணாலும் 0வால் 0 தான் கிடைக்கும். ஸோ அவர் ஃபைனல் ஆன்சர் இஸ் 0 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ த கிவன் பாயிண்ட்ஸ் ஆர் கொலினியர் அப்படின்னு சொல்லி நாம் வெரிஃபை பண்ணியாச்சு. அதாவது இந்த கொடுத்துருக்க புள்ளிகள் எல்லாமே வந்து ஒரே நேர்கோட்டில் தான் இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். செகண்ட் சம் பார்க்கலாம். A, B plus C, B, C plus A and C, A plus B இதுதான் நமக்கு கொடுத்துருக்க 3 பாயிண்ட்ஸ். இதை வச்சு நம்ம சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணலாம். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ABC, அதாவது இது A, இது B, இது Cன்னு வச்சுக்கிறேன். அப்புறம் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளோட ஃபார்முலா என்ன? x1, y2 நான் இங்கே எழுதலை, அதங்காட்டி நான் ஓரலாக சொல்கிறேன். அப்புறம் x1 ஆஃப் open bracket x1 y2 plus x2 y3 plus x3 y1 close bracket minus x2 y1 plus x3 y2 plus x1 y3. ஓகேவா? இதுதான் நம்மளோட ஃபார்முலா. இதை வந்து இந்த மாதிரி எழுதலாம். x1 y2 plus x1 y2 plus x2 y3 plus x3 y1 close bracket next minus x2 y1 next x3 y2 x1 y3 க்ளோஸ் ப்ராக்கெட். அதுதான் ஃபார்முலா. இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுற மாதிரியே தான் ஃபார்முலாவும் வரும். ஸோ இது மூலிமா நம்ம பண்ணலாமா? ஃபஸ்ட்டு x1 வேல்யூ என்ன? A நெக்ஸ்ட்டு B நெக்ஸ்ட்டு C அது எழுதியிருக்கேன். அப்போ லாஸ்ட் வேல்யூ நம்ம ரிப்பீட் பண்ணணுமா? ஸோ நான் ரிப்பீட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு y வேல்யூ என்ன? B + C, C + A + B. லாஸ்ட் வேல்யூ ரிப்பீட் பண்ணணுமா? அதுதான் ரிப்பீட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணலாமா? ஃபஸ்ட்டு மேலேருந்து கீழே தான் பண்ணிட்டு வரணும். நெக்ஸ்ட்டு கீழேருந்து நெக்ஸ்ட்டு செகண்ட் பேர் தான் வந்து கீழேருந்து மேலே பண்ணணும். ஸோ மாற்றி பண்ணிடக்கூடாது. ஸோ மேலேருந்து கீழே பண்ணலாமா? ஆஃப் AC ஏயு சி இது மல்டிப்ளை பண்ணால் AC, அப்போ AA ஸ்கொயர், அப்போ A ஸ்கொயர், AC + A ஸ்கொயர் ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் ப்ளஸ் B ஸ்கொயர், அப்புறம் BC அதாவது BA + B ஸ்கொயர் அதுதான் ப்ளஸ் இது மல்டிப்ளை C ஸ்கொயர் BC அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். அப்புறம் ஹோல் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு மைனஸ் நெக்ஸ்ட்டு கீழே இருந்து போகலாமா? B ஸ்கொயர் BCயா அதுதான் எழுதியிருக்கேன் ப்ளஸ் C ஸ்கொயர் AC அதுதான் இங்கே எழுதியிருக்கேன் ப்ளஸ் A ஸ்கொயர் ப்ளஸ் B சரி A ஸ்கொயர் AB அது எழுதியிருக்கேன். ஸோ க்ளோஸ் பண்ணிடலாமா? அப்போ AC + A ஸ்கொயர் ப்ளஸ் BA + B ஸ்கொயர் ப்ளஸ் BC + C ஸ்கொயர் மைனஸ் அந்த மைனஸ் சைன் தான் இது B ஸ்கொயர் ப்ளஸ் சரி இந்த மைனஸ் வந்து உள்ளே போச்சுன்னா இங்கே ப்ளஸ் இருக்குது. ஸோ மைனஸ் ஆகுமா? ஸோ மைனஸ் B ஸ்கொயர் மைனஸ் BC மைனஸ் BC ஸ்கொயர் மைனஸ் AC மைனஸ் A ஸ்கொயர் மைனஸ் AB அப்படின்னு சேஞ்ச் ஆகுமா? அதுதான். இப்போது ப்ளஸ் ACU மைனஸ் ACU கேன்சல் ஆகுமா? அதுக்கப்புறம் A ஸ்கொயர்டு மைனஸ் A ஸ்கொயர்டு அது கேன்சல் ஆகுமா? ப்ளஸ் BAவும் இங்கே மைனஸ் BAவும் கேன்சல் ஆகுமா? ABன்னு எழுதினாலும் கரெக்டு தான், BA எழுதினாலும் கரெக்டு தான். ஸோ இது கேன்சல் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு B ஸ்கொயர்டு இது கேன்சல் ஆகுமா? நெக்ஸ்ட்டு BCU மைனஸ் BCU ப்ளஸ் BCU கேன்சல் ஆகுமா? நெக்ஸ்ட்டு C ஸ்கொயர்டு இங்கே ஒரு C ஸ்கொயர்டு ப்ளஸ் C ஸ்கொயர்டு இது மைனஸ் C ஸ்கொயர்டு. ஸோ இது கேன்சல் ஆகுமா? இப்போ நமக்கு எல்லா வேல்யூமே கேன்சல் ஆயிடுச்சு. கேன்சல் ஆயிடுச்சுன்னு என்ன இருக்குது? ரிமைனிங் 0 தான் இருக்குது. அப்போ ½ × 0 0. ஸோ 0 ஸ்கொயர். த கிவன் பாயிண்ட்ஸ் ஆர் கொலினியர் அப்படின்னு சொல்லி நம்ம வெரிஃபை பண்ணியாச்சு. கொடுக்கப்பட்ட புள்ளிகள் நேர்கோட்டில் அமைந்துள்ளன அப்படிங்கிறது தமிழில் வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டு. இது வந்து இங்கிலீஷில் வந்து த கிவன் பாயிண்ட்ஸ் ஆர் கொலினியர் அப்படின்னு சொல்லி நான் ப்ரூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் பார்க்கலாம். நான் கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். Vertices of given triangles are taken in order and their areas are provided aside. In each case find the value of P அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது
வெர்டிசஸ் கொடுத்துருக்காங்க. வெர்டிசஸில் வந்து ஒரு சில பாயிண்டில் வந்து ஒரு சில வேல்யூஸ் வந்து மிஸ் ஆகிருக்கு. அந்த இடத்துல பின்னு கொடுத்துருக்காங்க. அந்த பியோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். மொத்தமாக அந்த ட்ரையாங்கிளோட ஏரியா எவ்வளோ அப்படின்னு சொல்லி அதுவும் கொடுத்துட்டாங்க. ஸோ இதுவும் கொடுத்துட்டாங்க, இது பாயிண்ட்ஸு கொடுத்துட்டாங்க. பாயிண்ட்ஸில் வந்து ஒரு சில வேல்யூஸ் வந்து மிஸ் ஆகிருக்கு. அந்த வேல்யூஸ் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணணும். இதுதான் நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது. அதில் 2 சப்டிவிஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் இது 0,0, P, 8, 6, 2. அப்புறம் அது மொத்த ஸ்கொயர் ஏரியா எவ்வளோ ஸ்கொயர் யூனிட்ஸில் 20 ஸ்கொயர் யூனிட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் சப்டிவிஷன் வந்து P, B, 5, 6, 5, -2. இது செகண்டு. இதோட மொத்த ஏரியா வந்து 32 ஸ்கொயர் யூனிட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம சொல்யூஷனுக்குள்ளே போகலாமா? First subdivision 0,0, P, 8, 6, 2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து 20 ஸ்கொயர் யூனிட்ஸ். இது ரெண்டுமே வந்து கிவன் தான். கொஸ்டினில் அந்த டேபிளில் கொடுத்துருந்தாங்களா, அதில் ஃபஸ்ட் பார்ட்டை நான் அப்படியே எடுத்துக்கிறேன். அதுதான் ஃபஸ்ட்டு சம். ஓகேவா? தேர்டில் ஃபஸ்ட்டு சம். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை ஏவும், செகண்ட் பாயிண்ட்டை பியும், தேர்ட் பாயிண்ட்டை நான் சின்னு எடுத்துக்கிறேன். இப்போ இதை வந்து நான் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? நம்ம ஃபார்முலா என்ன? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளுக்கு ஃபார்முலா என்ன? ஆஃப் x1 y2 ப்ளஸ் x2 y3 ப்ளஸ் x3 y1 மைனஸ் x2 y1 ப்ளஸ் x3 y2 ப்ளஸ் x1 y3 ஹோல் க்ளோஸ் ப்ராக்கெட். இது தானே நம்ம ஃபார்முலா. இப்போது இதோட ஃபுல் வேல்யூ ஸ்கொயர் எவ்வளோ, இந்த ஃபுல் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 20யா? ஸோ அந்த 20 வந்து நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இதுக்கு இது ஈக்குவல் தான், அதுதான் நான் இங்கே பண்ணியிருக்கேன். ஸோ ஆஃப் ஃபஸ்ட்டு இதை வந்து எடுத்துக்கிறேன் 0p6, 0p6, இந்த 0 வந்து அகெயின் ரிப்பீட் பண்ணுறேன். அதுதான். நெக்ஸ்ட்டு y வேல்யூ 0, 8, 2, 0, 8, 2. ஃபஸ்ட் வேல்யூவை நான் ரிப்பீட் பண்ணுவேன். ஸோ 0. இப்போ நம்ம ஈக்குவல் டு, இது எதுக்கு ஈக்குவல் டு? இது எதுக்கு ஈக்குவல்? 20க்கு ஈக்குவலா? அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். இதை மறக்காமல் எல்லா இதுலேயும் எழுதிட்டே வரணும், மறந்துடக்கூடாது இந்த வேல்யூவை. எழுதிட்டேன்னா நெக்ஸ்ட்டு ஆஃப். இப்போ மல்டிப்ளை பண்ணலாமா? 0 × 8 0, P × 2 2, Pன்னு எழுதலாமா? நெக்ஸ்ட்டு 6 × 0 0 மைனஸ், இப்போ கீழே இருந்து போயிருக்கலாம். அப்போ 0 × P 0. நெக்ஸ்ட்டு 8 × 6 48, 2 × 0 0. அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஈக்குவல் டு 20. அப்போ 2p, இங்கே வந்து இங்கே மைனஸ் சைன் இருக்குது, இங்கே ப்ளஸ் 48 இருக்குது. அப்போ ப்ளஸ் 48 வந்து உள்ள மைனஸ் சைனோட போகும்போது -48 வருது. ஸோ 2p - 48 ஈக்குவல் டு 20. அப்போது ஆஃபில் இதை வந்து கேன்சல் பண்ண முடியுமா? இது வந்து 2 வந்து இங்கே கேன்சல் பண்ணியும் நம்ம இது பண்ணலாம், இல்லை கேன்சல் பண்ணாமையும் நம்ம கொண்டு வரலாம். 2p ஈக்குவல் டு -48 ஈக்குவல் டு 20 × 2, 20 × 2. இங்கே டிவிஷனில் இருக்குது, இந்த பக்கம் போச்சுன்னா மல்டிப்ளிகேஷனாக மாறும். ஸோ அதை தான் நான் பண்ணியிருக்கேன். ஈக்குவல் டு 40. அப்போ 2p - 48 ஈக்குவல் டு 40. அதுதான் எழுதியிருக்கேன். அப்போ 2p ஈக்குவல் டு 40, மைனஸில் இருக்க ப்ளஸ்ஸா, ப்ளஸ் 48. இதை ஆட் பண்ண என்ன வரும்? 88. அப்போ p ஈக்குவல் டு 88 டிவைடட் பை 2. இதை கேன்சல் பண்ண என்ன வரும்? 44 வரும். த வேல்யூ ஆஃப் p இஸ் 44. அப்போ பியோட வேல்யூ 44ன்னு நம்ம ஃபைண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் சம் பார்க்கலாம். P, P, 5, 6, 5, -2. ஏரியா வந்து 32ன்னு கொடுத்துட்டாங்க. இது நம்மளோட பாயிண்ட் A, இது பாயிண்ட் B, இது பாயிண்ட் C. மொத்தம் அந்த ட்ரையாங்கிளோட ஏரியா வந்து 32 ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ சொல்யூஷன் பார்க்கலாம். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து 32 ஸ்கொயர் யூனிட்ஸ். கிவன் ஒன். ஃபார்முலா என்ன? ஆஃப் x1 y2 ப்ளஸ் x3 y3 ப்ளஸ் x3 y1 மைனஸ் x2 y1 ப்ளஸ் x3 y2 ப்ளஸ் x1 y3. bracket க்ளோஸ் பண்ணிவிட்டு இது எதுக்கு ஈக்குவல்? 32 ஸ்கொயர் யூனிட்ஸ்க்கு ஈக்குவல். ஸோ 32 போனோம். ஸோ ஆஃப் P5, 5, 6 அந்த x1 வேல்யூ அது எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இது வந்து y வேல்யூஸ், y ஆக்சிஸோட வேல்யூஸ். P6 - 2P எழுதிட்டுனா இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாமா? இப்போ P6 6P, 5 × 2 10, மைனஸ் சைன் இருக்குது, ஸோ -10, 5 × P 5P, ஸோ +5P க்ளோஸ் ப்ராக்கெட் மைனஸ், கீழே இருந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணலாமா? 5P
plus 6 into 5 30 2 into p minus 2p equal to 32 அப்போ of 6 minus 10 plus 5p என்ன வரும் 5p 6p என்ன 11p minus 10 minus 5p minus sign உள்ள போச்சுன்னா minus 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 plus அது கரெக்டா அப்போ minus 5p minus 30 minus minus plus 2p equal to 32 வருமா அப்போ of 11p minus 10 minus 5pu minus 5pu plus 2p இது பண்ண என்ன வரும் 3p கிடைக்குமா அப்போ எது பெரிய சைன் மைனஸ் minus 3p minus 30 equal to 32 அப்படின்னு நமக்கு கிடைக்குமா இதை வந்து எப்படி இது பண்ணலாம் சிம்பிளிஃபை பண்ணலாம் இப்போ மைனஸ் ப்ளஸ் 11p minus 3p இருக்கு ஸோ இதே மைனஸ் பண்ணனா 8 ப்ளஸ்னா எது பெரிய சிம்பிள் ப்ளஸ் இங்கே தான் நான் இதை இந்த நம்பருக்குரிய சிம்பிள் தான் நான் போடணும் இதுதானே பெரிய நம்பர் ஸோ ப்ளஸ் 8p மைனஸ் 10 minus 30 equal to 32 அப்போ of 8p minus 40 equal to 32 அப்போ 8p minus 40 equal to 32 இந்த பக்கம் டிவிஷனில் இருக்கு இந்த பக்கம் போச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் வரும் அப்போ 32 into 2 32 into 2 64 so 8p minus 40 equal to 64 அப்போ 8p equal to 64 plus 40 என்ன 104 அப்போ 8p அப்புறம் இந்த பக்கம் மல்டிப்ளிகேஷனுக்கு வந்து இந்த பக்கம் டிவிஷன் ஆகும் அப்போ p 104 divided by 8 அப்போ இதே கேன்சல் பண்ண என்ன வரும் 13 அப்போ p வேல்யூ வந்து 13 ஸோ இந்த p வேல்யூ வந்து 13 கண்டுபிடிச்சிட்டோமா அப்புறம் பாயிண்ட் வந்து 13,13 அதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர் அவர் p வேல்யூ இஸ் 13 இதுதான் வந்து நம்மளோட ஃபைனல் ஆன்சர் நெக்ஸ்ட் ஃபோர்த் சம் பார்க்கலாம் In each of the following, find the value of a for which the given points are collinear அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு நேர்கோட்டில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு a வேல்யூ வந்து ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 2, 3, 4, a and 6, -3 சேம் ப்ரீவியஸ் சம் மாதிரி தான் ப்ரீவியஸ் சம்மில் எக்ஸ்ட்ராவாக நமக்கு அந்த ஹோல் ட்ரையாங்கிளோட ஏரியா நமக்கு கொடுத்துட்டாங்க ஆனால் இந்த சம்மில் ஹோல் ட்ரையாங்கிளோட ஏரியா நமக்கு கொடுக்கல டைரெக்டாக பாயிண்ட்ஸ் மட்டும் கொடுத்துட்டு பாயிண்டில் வந்து ஒரு சில வேல்யூஸ் மிஸ் பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல வந்து ஏ கொடுத்துருக்காங்க அந்த பாயிண்ட் மிஸ் ஆன அந்த வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் பண்ணணும் ஸோ இப்போ நம்ம சம்குள்ளே போகலாம் ஸோ த கிவன் பாயிண்ட்ஸ் ஆர் கொலினியர் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க கொலினியர்னா என்ன நேர்கோட்டில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த 3 பாயிண்ட்ஸும் நேர்கோட்டில் தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன் கிவன் ஒன் த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் அப்படி என்னன்னு தெரிஞ்சிச்சு 0ன்னு தெரிஞ்சிருச்சு ஏன்னா 0ன்னு வந்தால் தானே வந்து நம்ம அது கொலினியர்னு சொல்லுவோம் ஸோ இன்டெரக்டாக அந்த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளோட வேல்யூ வந்து இன்டெரக்டாக கொலினியர்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதை நம்ம மறக்காமல் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கணும் அப்போ ஃபார்முலா சேம் ஃபார்முலா ஆஃப் x1 y2 plus x2 y3 plus x3 y1 minus x2 y1 plus x3 y2 plus x1 y3 close bracket equal to 0 இது என்ன ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளுக்கு வேல்யூக்கு 0 அதுதான் நான் இங்கே போட்டிருக்கேன் ஸோ ஆஃப் பாயிண்ட்ஸ் வேல்யூ வந்து நான் இங்கே எழுதுகிறேன் 2 4 மேலே இருக்கிறதுல எக்ஸ் ஆக்சிஸ் கீழே இருக்கல ஒய் ஆக்சிஸ் எக்ஸ் வேல்யூ என்ன 2 4 6 2 y value 3a minus 3 3 இது close bracket equal to இது எதுக்கு equal 0க்கு equal so அதுதான் எழுதியிருக்கேன் of 2a minus 12 plus 18 2a next 4 into 3 12 minus sign 6 into 3 18 plus minus next இந்த கீழே இருந்த மேலே பெருக்கணும்ல அப்போ 3 into 4 12 6 into a 6a 3 into 2 6 minus 6 close bracket equal to 0 அப்போ 2a plus minus இருக்கு ஸோ இது ரெண்டே மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும் 6 கிடைக்கும் அப்போ 2a plus 6 minus அதே மாதிரி 12 minus 6 6 அப்போ minus 6 plus 6a equal to 0 அப்போ இந்த ஆஃப் இங்கே போச்சுனாலும் நமக்கு 0 into 2 0 தான் கிடைக்கும் ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கு 0 அப்போ 2a plus 6 மைனஸ் சைன் உள்ள போச்சுன்னா minus 6 minus 6a கிடைக்குமா அப்போ plus 6 minus 6 கேன்சல் ஆயிருமா அப்போ 6
minus 6a plus 2a கிடைக்குமா அது ரெண்டே மைனஸ் பண்ணால் minus 4a equal to 0 வா அப்போ 0 divided by 4 எது கேன்சல் பண்ணாலும் 0 தான் அப்போ அவர் a value is 0 அப்போ மிஸ் ஆன a value என்ன 0 அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் அதிலே செகண்ட் சப்டிவிஷன் ஃபோர்த் செகண்ட் சப்டிவிஷன் a, 2 minus 2a இது வந்து பாயிண்ட் நம்பர் 1 நெக்ஸ்ட் minus a plus 1 2a இது point b and minus 4 minus a 6 minus 2a இது point c so solution பார்க்கலாம் the given points are collinear னு சொல்லிட்டாங்க collinear னா என்ன ஒரே நேர்கோட்டில் அமைஞ்சிருக்கு so area வந்து obviously 0 வா தான் இருக்கும் so அதை தான் நான் எழுதியிருக்கேன் the so area of triangle equal to 0 for next formula போடலாம் area of triangle கண்டுபிடிக்கிறதுக்கான formula என்ன half இதுக்கு நம்ம 3 கொடுத்தாலே இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணோம் ட்ரையாங்கிள்னு கேட்டுட்டு ஏரியா அந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்து பாயிண்ட்ஸ் கண்டுபிடித்தாலே இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும் ஸோ ஆஃப் x1 y2 ப்ளஸ் x2 y3 ப்ளஸ் x3 y1 மைனஸ் x2 y1 ப்ளஸ் x3 y2 ப்ளஸ் x1 y3 ஈக்குவல் டு 0 அப்படின்னு எழுதியிருக்கேன் அப்போ ஆஃப் ஏ ஃபஸ்ட்டு x-axis value y-axis valueல இதில் எழுதிடலாமா அப்போ a minus a plus 1 minus 4 minus a நெக்ஸ்ட்டு 2 minus a y-axis value 2 minus a 2a 6 minus 2a 2 minus 2a இதெல்லாம் y-axis x-axis value எழுதிடலாமா இப்போ மல்டிப்ளை பண்ணலாம் cross multiplication a 2a வா அப்போ 2a square plus minus a plus 1 அப்போ அது கூட மல்டிப்ளை பண்ணால் 6 minus 2a வா அதை இதை மல்டிப்ளை பண்ணுறோம் ப்ளஸ் minus 4 minus a into 2 into 2a வா அதுதான் நீங்கள் எழுதிருக்கு மைனஸ் 2 minus 2a into minus a plus 1 அது எழுதியிருக்க நெக்ஸ்ட் ப்ளஸ் 2a into minus 4 minus a ப்ளஸ் -6 minus 2a into a இது மல்டிப்ளை பண்ணிட்டோமா ஈக்குவல் டு 0 ஆஃப் 2a square minus ஃபஸ்ட்டு அப்படியே எழுதிக்கிறேன் ஏன்னா இது வந்து 2a square அப்படியே எழுதியிருக்கு ஸோ 2a square minus இந்த 6 உள்ளே போச்சுன்னா 6a வரும் அப்போது 1 into 6 6 நெக்ஸ்ட்டு 2a மல்டிப்ளை பண்ணுறேன் 2aனா 2a ஸ்கொயர்டுன்னு மாறுமா அதுதான் நீங்கள் எழுதியிருக்கேன் நெக்ஸ்ட்டு 2a plus 1 2a அப்போ minus 2a அதுதான் நீங்கள் எழுதியிருக்கேன் நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இதுக்கு பண்ணணும் 2 into 4 8 minus sign இருக்கு so minus sign next 2 into a 2 a squared மாறுமா அதுதான் minus minus plus அதுதான் எங்க எழுதியிருக்கேன் next இந்த வேல்யூ இது கூட எழுதணும்னா 2a squared இது முடிஞ்சு next இந்த பார்ட் பார்க்கலாம் a 2a அப்போ minus 2a minus sign minus 2a next a வந்து இது கூட பண்ணா a squared அப்போ minus minus plus plus 2a squared next 1 ஆல பண்றேன் அப்போ 1 into 2 2 1 into minus 2a minus 2a அதுதான் எங்க எழுதிருக்கு next இது முடிஞ்சு next இது பார்க்கலாமா 4 into 2a 4 4 4 to 8 அப்புறம் 80 அப்போ minus sign minus 80a next a இருக்கு a அளவு 2a squared so minus sign இருக்கு so minus 2a squared plus இது முடிஞ்சு next இது பார்க்கலாம் a 6a plus a வால ஸ்கொயர் பண்ண 2a squared so minus 2a squared நமக்கு இது கிடைச்சிச்சா இது என்ன equal to 0 அதுதான் நான் எழுதியிருக்கேன் so minus இங்கே 2a squared இருக்கு இங்கே ஒரு 2a squared இருக்கு next இங்கே ஒரு 2a squared இருக்கு அப்போ 2 இங்கே எல்லாமே ப்ளஸ் சைன் ஸோ 2 plus 2 plus 2 6a squared மைனஸ் a பார்க்கலாம் நெக்ஸ்ட் இங்கே ஒரு 6a இருக்கு மைனஸ் அப்புறம் இங்கே ஒரு minus 2a இருக்கு அப்போ minus 6 minus minus 6a minus 2a என்ன 8a நெக்ஸ்ட் இங்கே ஒரு minus 2a இருக்கு 9 10a அப்போ minus 10a ப்ளஸ் அடுத்து ஒரு 8a இருக்கு ப்ளஸ் சைனில் இருக்கு ஏவெல்லாம் ஆட் பண்ணலாம் இங்கே ஒரு மைனஸ் 8a இங்கே a ஸ்கொயர்டு minus 2a
minus 2a 4 இங்க ஒரு minus 2a சரி இந்த மைனஸ் உள்ள போச்சுன்னா இங்க ப்ளஸ் ஆயிரும் ஸோ அதெல்லாம் ஆட் பண்ணா a plus 8a கிடைக்கும் 2a squared பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் வெரி மைனஸ் இங்க ஒரு 6a இங்க ஒரு 6a நெக்ஸ்ட் இங்க ஒரு 6a ஒரு 6 2a அப்போ 6 7 8 9 10 மைனஸ் சைன் இருக்கு ஸோ மைனஸ் 10a நெக்ஸ்ட் இங்க ஒரு பிளஸ் 8a இருக்கு அதை எழுதிட்டோம் நெக்ஸ்ட் ரிமைனிங் என்ன இருக்கு மைனஸ் 2 இருக்கு எங்க இருக்கு இதெல்லாம் இது போயிடுச்சு இதுவும் பார்த்துட்டோம் plus 2a squared இதுவும் பார்த்துட்டோம் இங்க plus 6 இருக்கு இங்க minus 8 இருக்கு அப்போ plus 6 minus 8 என்ன போச்சுன்னா minus 2 ஸோ அது எழுதியிருக்கோம் நெக்ஸ்ட் இந்த சப்டிவிஷன் பார்க்கலாம் இப்போ இது ஃபுல்லாக சிம்பிளிஃபை பண்ணி நாம் இங்கே எழுதிட்டோம் நெக்ஸ்ட் இந்த சப்டிவிஷன் பார்க்கலாம் மைனஸ் மைனஸ் ஸோ இந்த மைனஸ் அப்படியே இருக்கட்டும் இப்போ மைனஸ் 2a இருக்கு மைனஸ் 2a இங்கே ஒன்று இருக்கு இப்போ இங்கே ஒரு மைனஸ் 2a இருக்கு 1 2 அப்போ மைனஸ் மைனஸ் இங்க ஒரு minus 2a இங்க ஒரு minus 2a அப்ப இங்க ஒரு 6a இருக்கு சரி இது plus 6a அதுங்காட்டி மைனஸ் மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் a ஸ்கொயர்ட் பார்த்தறலாம் a ஸ்கொயர்னா 2 இருக்கு இங்க ஒரு minus 2a இருக்கு அப்ப இது கேன்சல் ஆயிரு இங்க ஒரு minus 2a இருக்கு அப்ப இது கேன்சல் ஆயிரு இது அப்போ 2 2 4 இங்க ஒரு plus 2a ஸ்கொயர்ட் இருக்கு அப்போ plus 2a ஸ்கொயர்ட் மைனஸ் மைனஸ்ல இருக்க 2 2 4 அப்போ 4a ஸ்கொயர்டு ரெண்டும் சேம் சைனா ஸோ 4a ஸ்கொயர்டு அப்போ மைனஸ் 12a அப்போ இங்க ஒரு மைனஸ் 2a இருக்கு 2 நெக்ஸ்ட் இங்க ஒரு மைனஸ் 2a இருக்கு அப்போ 2 2 4a இங்க ஒரு 6a இந்த 6a இங்க எழுதிக்கிறோம் ரிமைனிங் இங்க இருக்க 2a இங்க எழுதியிருக்கோம் ரிமைனிங் இந்த 12a வந்து இங்க ஒரு 2 இங்க ஒரு 8a minus 8a இருக்கு அப்போ minus 8a minus 2 அப்போ 8 9 10 11 12 minus 12a அப்போ இது எல்லாமே நம்ம சிம்பிளிஃபை பண்ணிட்டோமா ஈக்குவல் டு அது எதுக்கு ஈக்குவல் 0க்கு ஈக்குவல் ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கேன் ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம் இந்த ஆஃப் இந்த பக்கம் போச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் டிவிஷனில் இருக்கிறது இந்த பக்கம் போச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் ஆகுமா அப்போ 0 into 2 0ன்னு மாறிடும் ஸோ அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன் அப்போ 6a மைனஸ் அப்போ மைனஸ் 10a ப்ளஸ் 8a ஆயிடுச்சுன்னா மைனஸ் பண்ணால் இப்போ மைனஸ் 2a அதுதான் இங்கே எழுதியிருக்கேன் மைனஸ் 2 மைனஸ் மைனஸ் 2a ஸ்கொயர் மைனஸ் 4a அப்போ போச்சுன்னா மைனஸ் 2a ஸ்கொயர் மைனஸ் 12a plus 6a என்ன minus 6a plus 2 equal to 0 into 2 2 அப்போ 6a minus 2a minus 2 plus minus minus plus plus 2a square plus 6a minus 2 இந்த minus sign உள்ள போச்சுன்னா plus ஆகும் இங்கே plus ஆகும் இங்கே minus ஆகும் அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன் equal to 0 அப்போ 8a squared 8a squared எப்படி வரும் இங்கே a squared இருக்கு இங்கே a squared இருக்கு அப்போ 6 plus 2 8a squared plus இங்கே minus 2a இருக்கு இங்கே plus 6a இருக்கு அப்போ இது பண்ணா 4a அப்போ plus 4a minus 4 இங்கே minus 2 இருக்கு minus 2 இருக்கு அப்போ minus minus plus sorry minus minus add பண்ணி அதே sign போடணும் அப்போ 2 plus 2 4 minus sign so minus 4 equal to 0 இது எல்லாமே fourth டேபிளால டிவைட் ஆகுமா so divided by 4 fourth டேபிளால டிவைட் பண்ண என்ன கிடைக்கும் 2a square plus a minus 1 கிடைக்குமா equal to 0 இப்போ இதுக்கு இந்த வேல்யூ நாம வந்து சிம்பிளிஃபை பண்ணலாமா அப்போ 2a squared plus இது சிம்பிளிஃபை பண்ணா minus 2 நமக்கு வரணும் so என்ன பண்ணலாம் சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்போ 2 into 1 2 கிடைக்குமா இந்த 2 கிடைக்குமா so அதுதான் நான் இப்படி எழுதியிருக்கேன் அப்போ இந்த ஹோல் டேர்ம் ஃபர்ஸ்ட் டேர்ம் எடுத்துட்டேன் இந்த ஒரு ஸ்கொயருக்கு பதிலாக நான் சிம்பிளிஃபை பண்ண வேல்யூ எழுதுறேன் அப்போ a plus 1 so நம்ம ஃபேக்டரைசேஷன் பண்ணா இந்த ஈக்குவேஷனை வந்து ஃபேக்டரைசேஷன் பண்றோம் 2 plus 2 அப்போ 2 1 into 2 2
இங்கே சென்டரில் இருக்க வேல்யூ பேஸ் பண்ணி தான் நம்ம சைன் பேஸ் பண்ணி தான் நான் சைன் போடணும்னு சொல்லியிருக்கேன். இது ப்ளஸ் இருக்குது. ஸோ பெரிய நம்பருக்கு ப்ளஸ்ஸு, ரிமைனிங் மைனஸ். ஸோ மைனஸ் போட்டாச்சு. அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் கிடச்சிருச்சா? இப்போது இந்த ஏ வேல்யூக்கு பதிலாக நான் இந்த வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ 2a² ப்ளஸ் 2a தான் நான் ப்ளஸில் தான் இருக்குது. அப்போ ப்ளஸ் 2a மைனஸ் 1a அதை எழுதிட்டேன். அப்போ ரிமைனிங் இருக்க -1 அப்படியே எழுதிக்கிறேன். அப்புறம் ஈக்குவல் டு 0. இப்போ நமக்கு இந்த வேல்யூ நம்ம வந்து ஈக்குவேஷனில் போட்டுட்டோமா? நெக்ஸ்ட்டு வந்து இங்கே 2a இருக்குது, இங்கே 2a இருக்குது. அந்த 2a வந்து நான் காமனாக வெளியில் எடுக்கிறேன். அப்போது எடுத்தேன்னா என்ன கிடைக்கும்? a இருக்குது. 2a வெளியில் வந்துருச்சு. இப்போ ரிமைனிங் ஒரு 2a a இருக்குமா? ஸோ அந்த a ப்ளஸ் இங்கே இந்த a வெளியில் இருந்துச்சுன்னா இங்கே என்ன இருக்குது? 1 இல்லை. ஸோ 1 ப்ராக்கெட். இந்த பார்ட் முடிஞ்சா? நெக்ஸ்ட்டு இதிலிருந்து மைனஸை காமனாக வெளியில் எடுக்கிறேன். அப்போ காமனாக வெளியில் எடுத்தேன்னா என்ன இருக்கும்? a மைனஸ் வெளியில் வந்துச்சுன்னா +1. ஸோ ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் நமக்கு ஒரு ஃபார்மேட் கிடச்சிருச்சா? நெக்ஸ்ட்டு இது a+1 நெக்ஸ்ட்டு அதை வந்து a ப்ராக்கெட்டில் இருக்க வேல்யூ மட்டும் எடுத்துட்டோம்னா a+1 2a -1 அப்படின்னு நமக்கு கிடைக்குமா? உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணால். அப்போ a+1 2a -1 ஈக்குவல் டு 0. அப்போ a+1 ஈக்குவல் டு 0 அண்ட் 2a -1 ஈக்குவல் டு 0ன்னு எழுதலாமா? அப்போ a ஈக்குவல் டு இங்கே ப்ளஸில் இருக்கிறது போச்சுன்னா -1. அப்போ a ஈக்குவல் டு -1 அண்ட் a ஈக்குவல் டு இந்த மைனஸ் இந்த பக்கம் போச்சு, இந்த மைனஸில் இருக்க இந்த போச்சா +1 டிவைடட் பை 2. அப்போ ஈக்குவல் டு 1/2. ஸோ த வேல்யூ ஆஃப் a வந்து a ஈக்குவல் டு -1 ஆர் ஆஃப் 1/2 அப்படின்னு சொல்லி இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 5th சம் பார்க்கலாம். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் Fifth sum, find the area of the quadrilateral whose vertices are at அப்படின்னு சொல்லி 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. குவாட்ரிலேட்ரல்னா வந்து தமிழில் நாட்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ சம்முக்கு போகலாம். 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ -9 -2 ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கமா -8 -4 செகண்ட் பாயிண்ட், கமா 2, 2 தேர்ட் பாயிண்ட் அண்ட் 1, -3 ஃபோர்த் பாயிண்ட். இப்போது இதை வந்து நம்ம கிராஃபில் போட்டுடலாம். y-axis y-axis x-axis கண்டுபிடிச்சிட்டு மென்ஷன் பண்ணி கிராஃப் வரைஞ்சாச்சு. இப்போ பாயிண்ட்ஸ் வந்து இது பண்ணலாம். -9 -2. ஸோ -9 -2 இங்கே தான் மீட் பண்ணுது. ஸோ அதை நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். -8 -4 இங்கே. நெக்ஸ்ட்டு 2, 2. நெக்ஸ்ட்டு 1, -3. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நமக்கு ஜாயின் பண்ணால் நமக்கு இந்த மாதிரி ஒரு டயக்ராம் கிடைக்கும். ஸோ அதை இது பண்ணிட்டேன். இப்போது நான் வந்து இதை வந்து ஆன்டி கிளாக் வைஸ் எடுக்கணும் இல்லை? ஸோ அதை தான் நான் பண்ணுறேன். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் நம்ம இப்படி தான் போகணும். ஸோ நான் இந்த ஏ வந்து இங்கே வச்சுக்கிறேன். ABCD அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். ஸோ நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பாயிண்ட் -9, -2, -8, -4 1, -3, லாஸ்ட் ஒன் 2, 2. அப்போது இது இன்டர்சேஞ்ச் ஆகுதா? ஸோ இதுதான் என்னோட பாயிண்ட்ஸ். ஸோ நான் இதை வச்சு தான் ஃபைனலாக நான் வந்து இப்போது ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ண போகிறேன். ஓகேவா? இப்போ சம்முக்கு போகலாம். ஸோ ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் அதோட ஃபார்முலா வந்து சேம் ஃபார்முலா தான். இது வந்து 4 சைட்ஸ் இருக்குது. ஸோ இன்னொரு x3 x4 y4 அப்படிங்கிறது வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். ஸோ ஃபார்முலாவில் வந்து பார்த்துக்கலாம், தெரிஞ்சிடும். x1 y2 + x2 y3 + x3 y4 + x4 y1. ஃபஸ்ட்டு x1 இது ஃபஸ்ட்டு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. x1 y2வா? அப்போ 1 2 நெக்ஸ்ட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அப்போது 2 3 அப்புறம் 3 4 4 1. ஓகேவா? இப்படி இதை அப்புறம் மைனஸ் சேம் அப்படியே ரிவர்ஸ். இப்போ x2 y1ன்னு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 2 இருக்குது 3 4 1. இப்போ 1 2 3 4 இப்படி சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லாட்டி இந்த மெத்தடில் கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஞாபகம் வச்சு ஃபார்முலாவை கரெக்டாக தப்பு இல்லாமல் எழுதிடணும்னு எழுதினாதான் இதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக ஆன்சர் கிடைக்கும். ப்ளஸ் ஃபார்முலாவுக்கும் மார்க் இருக்குது. ஸோ ஃபார்முலாவை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஆஃப் x1 y2 + x2 y3 + x3 y4 + x4 y1 மைனஸ்
x2 y1 plus x3 y2 plus x4 y3 plus x1 y4 the close bracket okay va of first value என்ன 9 இதெல்லாம் x axis இது வந்து y axis so y values தான் கீழ வரும் x values தான் மேல வரும் so 9 minus 9 minus 8 1 2 minus 9 next கீழ minus 2 minus 4 minus 3 2 minus 2 so இது வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணலாமா மேல இருந்து கீழ ஃபர்ஸ்ட் பண்ணனும் ரெண்டாவது செகண்ட் சப்டிவிஷன் தான் கீழ இருந்து மேல பண்ணனும் so area of the quadrilateral ABDC equal to of first வந்து என்ன 9 into 4 9 into 4 34 minus into minus plus plus sorry 36 minus into minus plus plus 36 அப்ப 8 into 3 24 minus into minus plus plus 24 அப்ப 1 into 2 2 plus ல தான் இருக்கு so no worries plus 2 அப்போ 2 into 2 4 minus sign இருக்கு so minus 4 இது first term முடிஞ்சா so எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரு minus formula வர minus value next open bracket 2 into 8 16 minus minus so minus minus plus so plus அப்போ next வந்து 4 into 1 4 minus so minus 4 3 into 2 6 minus 6 அப்போ 2 into 9 18 minus 18 close bracket இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும் 58 கிடைக்கும் so இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ண என்ன கிடைக்கும் 12 கிடைக்கும் so minus 12 கிடைக்கும் 12 கிடைக்கும் so minus minus plus அப்போ 58 plus 12 half into 58 plus 12 58 plus 12 எவ்வளோ 70 அப்போ half into 70 இதை கேன்சல் பண்ண எவ்வளோ கிடைக்கும் 35 கிடைக்கும் so 35 square units this is our final answer so final statement is area of the quadrilateral equal to 35 square units அதாவது நாற்கரத்தின் பரப்பளவு 35 ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதணும் ஸ்கொயர் யூனிட்ஸ் கண்டிப்பாக எழுதணும் எழுதாமல் விட்டுறக்கூடாது இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் மெஷர்மெண்ட் இந்த வேல்யூ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்கொயர் யூனிட்ஸ் கண்டிப்பாக எழுதணும் ஸோ ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்ரல் இஸ் ஈக்குவல் டு 35 ஸ்கொயர் யூனிட்ஸ் நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம் minus 9 0 comma minus 8 comma 6 comma minus 1 comma minus 2 and minus 6 minus 3 இது எழுதிக்கோ இப்போ இதை வந்து நம்ம டயக்ராம் போட்டு பார்க்கலாம் எங்கே வருதுன்னு ஸோ y axis x axis இதை நான் மென்ஷன் பண்ண மறந்துட்டேன் ஸோ இப்போ மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஸோ டயக்ராம் வரையலாமா அப்போ minus 9 0 இங்கே next 8, 6 இங்க வருது இங்க வருது minus 1, minus 2 இங்க வருது so minus 6, minus 3 இங்க வருது so a b c d னு எழுதிருக்க அப்போ anti clockwise நான் இப்படி எடுக்கிறேன் அப்போ என்னோட first point இது second point இது third point இது fourth point இது so இந்த ஆர்டர்ல தான் நாம வந்து இப்போ ஃபார்முலால வேல்யூஸை சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் ஸோ அதை தான் எழுதியிருக்கேன் A, B, C, D அந்த வேல்யூஸ்லாம் நான் எழுதியிருக்கேன் ஆர்டர்ஸில் இந்த ஆர்டரில் வந்து நான் இந்த வேல்யூஸை வந்து ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் நம்ம ஃபார்முலா என்ன ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்ரல் ஈக்குவல் டு ஆஃப் x1 y2 ப்ளஸ் x2 y3 ப்ளஸ் x3 y4 ப்ளஸ் x4 y1 மைனஸ் x2 y1 ப்ளஸ் x3 y2 ப்ளஸ் x4 y3 ப்ளஸ் x1 y4 க்ளோஸ் ப்ராக்கெட் இதுதான் நம்ம ஃபார்முலா இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம் ஸோ இப்படியும் நம்ம மல்டிப்ளிகேஷனில் தப்பு பண்ணிடுவோன்னா நம்ம இப்படி எழுதியும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம் ஸோ மேலே இருக்கிறதுல எக்ஸ் ஆக்சிஸ் வேல்யூ கீழே இருக்கிறதுல ஒய் ஆக்சிஸ் வேல்யூ ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் வேல்யூ என்ன ஃபஸ்ட் இருக்கிறது தான் எக்ஸு திஸ் இஸ் அவர் x1 y1 x2 y2 x3 y3 x4 y4 so our x1 value is minus 9 x2 minus 6 x3 minus 1 x4 minus 8 again x1 repeat பண்ணோம்ல so minus 9 next y axis value 0 minus 3 minus 2 6 again y1 ஓட வேல்யூ repeat பண்ணோம்ல so 0 so இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாமா மேலே இருந்து கீழே ஃபர்ஸ்ட் செட்டுக்கு மேலே இருந்து கீழே பண்ணணும் நெக்ஸ்ட் கீழே இருந்து மேலே பண்ணணும் so next of area of quadrilateral ABCD equal to of the formula of open bracket
9 into 3 27 minus minus plus plus 27. Next 6 into 2 12 minus minus plus plus 12. 1 into 6 6 minus 6 minus sign irukku, so minus 6. 8 into 0 0, so minus 0 minus 0 into 6 6. Sorry, 0 into 6 0. 0 something 0 dana, so 0 into 6 0 minus sign irukku, so minus sign. 3 into 1 3 minus minus plus plus, so plus 3. 2 into 8 16 minus minus plus plus 16. 6 into 9 54, so minus 54. க்ளோஸ் ப்ராக்கெட். இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணி ஆட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ண என்ன கிடைக்கும்? 33 கிடைக்கும். மைனஸ் சைன் காமனாக இருக்க மைனஸ் சைன், இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ண என்ன கிடைக்கும்? minus 35. ஸோ minus 35 மைனஸ் மைனஸ் ப்ளஸ், ஸோ 33 ப்ளஸ் 35 என்ன கிடைக்கும்? 68 கிடைக்கும். ஸோ அதான் இங்கே எழுதியிருக்கேன், ஆஃப் இன்ட்டு 68. இப்போ இதே கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும்? 34 கிடைக்கும். ஸோ 34 ஸ்கொயர் யூனிட்ஸ். இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். Next, area of quadrilateral equal to 34 square units அப்படின்னு நம்ம எழுதிட்டோம். ஓகேவா? Next, 6th sum பார்க்கலாம். 6th sum question read பண்றேன். Find the value of k if the area of a quadrilateral is 28 square units whose vertices are taken in the order அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கொடுத்துட்டாங்க. இதில் k வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அந்த குவாட்ரிலேட்டரோட ஸ்கொயர் யூனிட்ஸ் எவ்வளோன்னு சொல்லி மொத்த பரப்பளவு வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ அதோட பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. பாயிண்ட்ஸில் வந்து ஒரு வேல்யூஸ் வந்து மிஸ் ஆயிருக்கு, அந்த வேல்யூ தான் k. ஸோ அந்த வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம ட்ரையாங்கிளுக்கு நம்ம கண்டுபிடிச்சோம்ல, சேம் ப்ரொசீஜர். ஃபார்முலா மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த ஃபார்முலா வச்சு நம்ம இப்போ சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணலாம். இப்போ சொல்யூஷனில் வந்து -4 -2 -3 k -3 -2 2 3 a b c d இந்த 4 வேல்யூஸ் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஓகேவா? அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். இது அவர் a, this is our b, this is our c, this is our d. ஸோ ஏரியா ஆஃப் quadrilateral equal to 28 ஸ்கொயர் யூனிட்ஸ்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ஒரு ஃபார்முலா என்ன? ஆஃப் x1 y2 plus x2 y3 plus x3 y4 plus x4 y1 minus x2 y1 plus x3 y2 plus x4 y3 plus x1 y4 equal to 28. அது கொடுத்துருக்கிறது இதான். இப்போ மேலே இருக்கிறதுல x ஆக்சிஸ், கீழே இருக்கிறதுல y ஆக்சிஸ் வேல்யூ தானே. ஸோ அதை நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஆஃப் x வேல்யூ என்ன? -4 -3 3 2. அப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூ ரிப்பீட் பண்ணும். ஸோ 4 -4. நெக்ஸ்ட் y வேல்யூ என்ன? -2 k -2 3. என்ன ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன? -2. ஸோ அதை ரிப்பீட் பண்ணுறோம். ஈக்குவல் டு 28. ஆஃப் ஈக்குவல் டு -4 k 3 into 2 6 minus minus plus plus 6 3 into 3 9 2 into 2 4. ஸோ மைனஸ் இருக்குது, ஸோ மைனஸ் சைன். மைனஸ் 2 into 3 6 minus minus plus, so plus 6 plus 3k plus 3k. 2 into 2 4 minus இருக்கு, so minus 4. 4 into 3 12 minus sign இருக்கு, so minus 12 equal to 28. so இதெல்லாம் simplify பண்ணலாமா? அப்போ என்ன கிடைக்கும்? minus 4k இதெல்லாத்தையும் இது ரெண்டையும் ஆட் பண்ணி இதோட மைனஸ் பண்ணால் plus 11 minus 3k minus இது எல்லாத்தையும் 12 12 14 15 16 16ல 6 போச்சுன்னா 10. இப்போ minus 10 equal to 28. அப்போ இந்த பக்கம் இருக்க மல்டிப்ளிகேஷன் இருக்குது, இந்த பக்கம் போச்சுன்னா இந்த பக்கம் டிவிஷனில் இருக்குது, இந்த பக்கம் போச்சுன்னா மல்டிப்ளிகேஷனாக மாறுமா? ஸோ 28 into 2. அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது? -4k இருக்குது, -3k இருக்குது. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் -7k plus 11 plus 10 இருக்குது. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 21 equal to இது ரெண்டையும் மல்டிப்ளிகேஷன் 56. ஸோ 56 -7k equal to 56 minus 21. இது ரெண்டையும் இது பண்ணால் 35. இப்போ -7k equal to 35. இப்போ k equal to 35 divided by 7. இப்போ -7 இருக்குது, ஸோ -7. அப்போ இதை கேன்சல் பண்ணால் 5 கிடைக்குமா? அப்போ மைனஸ் சைன் இருக்கும், ஸோ மறந்துடக்கூடாது. ஸோ அவர் வேல்யூ இஸ் 5 -5. k equal to -5. The value of k equal to -5. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம்.
seventh sum. If the points A வந்து minus 3, 9, B வந்து A, B and C வந்து 4, minus 5 are collinear and if A plus B equal to 1, find A, B ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ A plus B equal to 1ன்னு கொடுத்துட்டாங்க. A value, B value find பண்ண சொல்லியிருக்காங்க. B அதாவது இந்த B பாயிண்ட் வந்து தெரியல. இது ஒரு ட்ரையாங்கிள் தான். ட்ரையாங்கிளாக தான் கொலினியர்னு சொல்லுவோம். 3 பாயிண்ட்ஸ் தானே இருக்குது. ஸோ இது ஒரு ட்ரையாங்கிள். அது கொலினியர்னு சொல்லியிருக்காங்க. அதே அது கொலினியர் மீன்ஸ் ஒரே நேர்கோட்டில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ சொல்யூஷன் போகலாம். A plus B equal to 1ங்கிறது given one. The 3 points are collinearனு சொல்லியிருக்காங்க. ஸோ area of triangle என்ன? 0 நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ நம்ம ட்ரையாங்கிள் அப்போ இது 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரையாங்கிள் தானே. ஸோ ட்ரையாங்கிள்க்குரிய ஃபார்முலா என்ன? அதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஃபார்முலா என்ன? ஆஃப் x1 y2 plus x2 y3 plus x3 y1 minus x2 y1 plus x3 y2 plus x1 y3 bracket close பண்ணிட்டு equal to 0 of இப்போ மேலே இருக்கிறதுல x axis தானே minus 3 a 4 minus 3 next y value 9 b minus 5 9 so அதான் equal to 0 அப்போ cross multiplication பண்ணலாமா பண்ணலாம் minus 3 into b கிடைக்குமா next a into 5 minus 5 a கிடைக்குமா next 4 into 9 36 plus 36 minus 9a 4b 5 into 3 15 minus minus plus so plus 15 equal to 0 அப்போ minus 3b minus 5a plus 36 minus 9a minus 4b இந்த minus sign உள்ள போது so minus 4b minus 15 equal to இந்த ஆஃப்ல இருக்க இந்த பக்கம் போச்சுனா மல்டிப்ளிகேஷன் ஆகும் டிவிஷன்ல இருக்க போச்சுனா மல்டிப்ளிகேஷன் ஆகும் 0 into 2 0 so இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணலாமா 3b இருக்கு இங்க minus 4b இருக்கு இங்க அவ்வளவுதான் அப்போ 4 3 7 so minus 7b minus next a add பண்ணலாம் இங்க minus 5a இருக்கு இங்க 9a இருக்கு so இது ரெண்டே add பண்ணா minus 14a 36 இருக்கு minus 15 இருக்கு so அத ரெண்டே இது பண்ணா plus 21 equal to 0 இது எல்லா டேர்மும் வந்து 7th டேபிளால டிவைட் ஆகுமா so அதுதான் நான் பண்ணிருக்கேன் 7th டேபிளால டிவைட் பண்ணா minus b minus 2a plus 3 equal to 0 ஓகேவா இப்போ எடுத்தோம்னா மைனஸ் சைன் இருக்கு ஸோ மைனஸை நம்ம ப்ளஸ்ஸாக மாற்றோம்னா மைனஸால் நம்ம மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் ஒன்னால் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ப்ளஸ் ஆயிருமா அதுதான் அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து ப்ளஸ் ஆயிடுச்சுன்னா 2a ப்ளஸ் b ப்ளஸ் வந்து மைனஸ் ஆயிடுச்சு ஸோ minus 3 equal to 0 இது வந்து நான் செகண்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கிறேன் ஓகேவா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன கொடுத்துட்டாங்க கொஸ்டின்ல a plus b equal to 1 ன்னு கொடுத்துருக்காங்க இதை நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறேன் இது என்னோட செகண்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறேன் ஸோ இது ரெண்டையும் நான் ஆட் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனே செகண்ட் ஈக்குவேஷனே ஆட் பண்ணால் மைனஸ் சைன் இப்போ சேஞ்ச் ஆகாது ஸோ சைன் மாற்றினா கேன்சல் பண்ண முடியுமா ஸோ சைன் மாற்றிட்டேன் மைனஸ்ன்னு சைன் மாற்றிட்டேன் ஸோ இது கேன்சல் ஆயிடுச்சு அப்போது a minus 2a என்ன a minus a equal to 1 minus 3 வந்து minus 2 இப்போ minus minus cancel ஆயிரும் equal to 2 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருச்சு next b value find பண்ணலாமா இந்த a வேல்யூவை first equation or either second equation ரெண்டுல எது substitute பண்ணாலும் நமக்கு next b value கிடைச்சிரும் so put a equal to 2 in equation 1 நான் equation 1ல apply பண்ணிருக்கேன் so a plus b equal to 1ங்கிறத equation 1 so a value வந்து 2 plus b equal to 1 b equal to 1 minus 2 வா அப்போ minus 1 our b value is minus 1 the value of a equal to 2 b equal to minus 1 இதுதான் நம்மளோட solution find பண்ணியாச்சா next 8th sum பார்க்கலாம் let p value point p ஓட வேல்யூ வந்து 11, 7 q வேல்யூ வந்து 13.5, 4 and r வேல்யூ வந்து 9.5, 4 be the midpoints of the sides AB, BC, AC respectively of triangle ABC find the
coordinates of the vertices A, B and C. Hence find the area of triangle ABC and compare this with area of triangle PQR அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? அப்போ ABC அப்படிங்கறத நான் இத வந்து டயகிராமா போட்டுருக்கேன். क्वेश्चन வந்து அப்படியே டயகிராமா வரைஞ்சிருக்கேன். ABC அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துட்டாங்க. இதற்கு இடையில மிட் பாயிண்ட்ஸ் வச்சிருக்காங்க. அந்த மிட் பாயிண்ட்ஸை வந்து PQR இந்த 3 பாயிண்டே ஆட் பண்ணாலும் நமக்கு இன்னொரு ட்ரையாங்கிள் கிடைக்குமா? ஸோ இதை வந்து மிட் பாயிண்ட்ஸை வந்து PQR அப்படின்னு வச்சிருக்காங்க. அதுக்கும் வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ let the vertices of triangle ABC B அப்படிங்கிறது வந்து AX1 B வந்து X1 Y1 B வந்து X2 Y2 C வந்து X3 Y3 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதே வந்து மிட் பாயிண்ட் வேல்யூஸ் வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த வேல்யூஸ் நமக்கு தெரியாது. ஸோ இதை நம்ம ஃபைண்ட் பண்ணணும். அதுதான் நம்ம நெக்ஸ்ட் வந்து போகிறோம். இப்போ மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஃபார்முலாஸ் இருக்குது. ஸோ அந்த ஃபார்முலாவில் வந்து நம்ம இந்த வேல்யூஸை வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு இது கிடைச்சிடும். ஸோ இந்த மிட் பாயிண்ட் வேல்யூ வந்து இது ட்ரையாங்கிளா? ஸோ இது ரெண்டே சப்ஸ்டியூட் பண்ணால் இது கிடைச்சிரும். நெக்ஸ்ட் இது ரெண்டே சப்ஸ்டியூட் பண்ணால் இது கிடைச்சிரும். இது ரெண்டே சப்ஸ்டியூட் பண்ணால் இது கிடைச்சிரும். ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி என்ன அது கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி, இது ஏபிக்கு இடையில இருக்க மிட் பாயிண்ட் இதுதானே, அதை நாம் கண்டுபிடிக்க போகிறோம். அது என்னன்னு கொடுத்துருக்காங்க? 11,7ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மிட் பாயிண்ட்டுக்கான ஃபார்முலா எழுதிக்கலாம். x1 + x2 by 2 y1 + y2 divided by 2. இதுதான் வந்து மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஸோ இது எழுதிட்டேன். ஸோ இது இந்த வேல்யூ என்னன்னு கொடுத்துட்டாங்க? 11,7 கொடுத்துருக்காங்க. அது ஈக்குவல் டு x1 + x2 divided by 2 y1 + y2 divided by 2. அப்போது இதுக்கு இது ஈக்குவல், இதுக்கு இது ஈக்குவல். ஏன்னா இது எக்ஸு, இது ஒய். ஸோ இதுக்கு இது ஈக்குவல், இதுக்கு இது ஈக்குவல். ஸோ x1 + x2 by 2 equal to 11 and y1 + y2 divided by 2 equal to 7. அப்படின்னு நம்ம எழுதலாமா? அதை தான் நான் எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இதை வந்து ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணால் இங்கே வந்து 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ வந்து நான் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறேன். பண்ணும்போது என்னவா மாறும்? x1 + x2 equal to 22 ஆகுமா? கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 1ஆல் இது என்ன மல்டிப்ளை பண்ணாலும் சேம் வேல்யூ தான் நமக்கு கிடைக்கும். ஸோ x1 + x2 equal to 11 × 2 22. ஸோ 22 இது ஈக்குவேஷன் 1ன்னு நான் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு y + y2 divided by 2 equal to 7. இதுவும் கிராஸ் மல்டிப்ளை பண்ண எனக்கு கிடைக்கும். 7 × 2 14. அப்போ y1 + y2 equal to 14 வந்து ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கிறேன். இது வந்து என்ன எதுக்கான ஈக்குவேஷன்? மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபிக்குரியது ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு மிட் பாயிண்ட் ஆஃப் பிசி கண்டுபிடிக்கிறேன். பிசிக்கு அதே சேம் ஃபார்முலா தான். x2 இப்போ x2 y3 x2 x3 y2 y3 divided by 2 divided by 2. இதில் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ப்ரீவியஸாக என்ன 1க்கு 0.1க்கு 0.2க்கு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ 0.2க்கு 3க்கு பார்க்குறோம். அதுதான் மீனிங். ஸோ இதோட வேல்யூ என்னன்னு கொடுத்துட்டாங்க? 13.5, 4ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ x1 + equal to அது எதுக்கு? x1 + x3 divided by 2 y2 + y3 divided by 2 அதுக்கு ஈக்குவல். இப்போ இது நம்மளோட எக்ஸ் வேல்யூ, இது நம்ம ஒய் வேல்யூ. ஸோ இது இதுக்கு ஈக்குவல், இது இதுக்கு ஈக்குவல். அப்படி எழுதலாமா? அப்போ x2 + x3 divided by 2 equal to 13.5 and y2 + y3 divided by 2 equal to 4. ஓகேவா? இதை நம்ம ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணலாமா? அப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷனில் இது இன்ட்டு 13.5 வந்து 27 கிடைக்குமா? அப்போ x2 + x3 equal to 27. இது நம்மளோட ஈக்குவேஷன் 3. and y2 + y3 equal to 4 × 2 8. இது ஈக்குவேஷன் 4. ஓகேவா? நெக்ஸ்ட் மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசி. இப்போது 1க்கு 2க்கு கண்டுபிடிச்சிட்டோம். 2க்கு 3க்கு இடையில இருக்க வேல்யூஸ் வச்சு நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு 3க்கு 1க்கு இடையில இருக்க வேல்யூஸ் வச்சு நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசி ஈக்குவல் டு x1 + x3 divided by 2, y1 + y3 divided by 2.
இதுதான் நம்மளோடது. இதோட வேல்யூ என்னன்னு தெரியும், 9.5, 4 அப்படின்னு தெரியும். ஸோ திஸ் இஸ் அவர் எக்ஸ், திஸ் இஸ் அவர் ஒய். இது எதுக்கு ஈக்குவல், இதுக்கு ஈக்குவல். x1 plus x3 divided by 2, y1 plus y3 divided by 2. ஸோ x plus x3 divided by 2 equal to 9.5 எழுதலாமா, and y1 plus y3 divided by 2 equal to 4. அதுதான் இங்கே எழுதியிருக்க. ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண என்ன கிடைக்கும், 9.5 into 2, 19. ஸோ x1 plus x3 equal to 19. இது equation 5. y1 plus y3 equal to 8. இது என்னோட equation 6. இப்போ 6 equation டோட்டலாக நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ இதை வச்சு எப்படி நம்ம வேல்யூ ஃபைண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆட் எல்லாம் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ஆட் ஈக்குவேஷன்ஸ்லாம் எடுத்துக்கிறேன் நான். ஆட் ஈக்குவேஷன் 1, 3, 5. ஈக்குவேஷன் 1 என்ன, x1 x2 equal to 22. ஈக்குவேஷன் 3 என்ன, x2 x3 equal to 27. ஈக்குவேஷன் 5 என்ன, x1 x3 equal to 19. இது எல்லாமே இதில் எல்லாத்துலேயும் என்ன இருக்குது, எக்ஸ் இருக்குது. ஸோ நான் இது எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கான எக்ஸ் ஆக்சிஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தட். ஸோ இது எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ண என்ன கிடைக்கும், 1 இருக்குது, 2 இருக்குது. அப்போ 2x1 ப்ளஸ் x2 எவ்வளோ இருக்குது, 1 2. அப்போ 2x2 ப்ளஸ் x3 எவ்வளோ இருக்குது, 1 2. 2x3 equal to 22 plus 27 plus 19. இது எல்லாத்தையும் ஆட் பண்ண கிடைக்கும், 68 கிடைக்கும். அப்போ 2x1 plus 2x2 plus 2x3 equal to 68. அப்போ இதில் எல்லாத்துலேயும் என்ன இருக்குது, 2 காமனாக இருக்கா. ஸோ 2 காமனாக இருக்க வெளியில் எடுக்கலாமா. அப்போ 2x1 plus x2 plus x3 equal to 68. இந்த 2 இந்த பக்கம் வந்துச்சுன்னா மல்டிபிகேஷனில் இருக்கிறது டிவிஷன் ஆகும். ஸோ 68 divided by 2 கேன்சல் பண்ண 34. ஸோ x1 plus x2 plus x3 equal to 34. இது வந்து நம்மளோட ஈக்குவேஷன் 7. ஓகேவா. நெக்ஸ்ட்டு இந்த ஈக்குவேஷன் 7ல் வந்து ஈக்குவேஷன் 1 வந்து அப்ளை பண்ணுறோம். ஈக்குவேஷன் 1 ஆல்ரெடி நமக்கு என்னன்னு தெரியும், x1 plus x2 equal to 22 கிடைக்கும். ஸோ x1 x2 வேல்யூக்கு பதிலாக 22 நம்ம அப்ளை பண்ணலாமா, அதுதான் நான் இங்கே பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 6th ஸோ நம்ம ஈக்குவேஷன் 7 என்ன, x1 x2 x3 equal to 34. ஸோ அதுதான் அதில் வந்து x1 x2 வேல்யூ வந்து ஆல்ரெடி ஈக்குவேஷன் 1ல் 22 தெரியும். ஸோ நான் அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் x3 equal to 34. அப்போ x3 equal to 34 minus 22. இதை ரெண்டே மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும், 12 கிடைக்கும். ஸோ அவர் x3 வேல்யூ இஸ் 12 அப்படின்னு நம்ம ஃபைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த x3 வேல்யூ வந்து நம்ம ஈக்குவேஷன் 3 வேல்யூ வந்து நம்ம 7ல் சப்ஸ்டியூட் பண்ணலாமா. அப்போது ஈக்குவேஷன் 3 என்னன்னு தெரியும், x2 plus x3 equal to 27. ஈக்குவேஷன் 7 என்ன, x1 x2 x3 34. அப்போ 2க்கு 3க்கு பதிலாக நம்ம 27 சப்ஸ்டியூட் பண்ணலாமா, அதை தான் நெக்ஸ்ட் பண்ணியிருக்கேன் நான். அப்போது x1 equal plus 27 equal to 34. அப்போ x1 equal to 34 minus 27 என்ன வரும், 7. அப்போ x1 வேல்யூ வந்து 7ன்னு நமக்கு கிடைச்சிச்சு. நெக்ஸ்ட் சேம் ப்ராசஸ் 5th ஈக்குவேஷனோட வேல்யூ என்னன்னு தெரியும், x1 plus x3 equal to 19 தெரியும். ஸோ இந்த வேல்யூவை நான் என்னோட ஈக்குவேஷன் 7ல் வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ x1க்கு x3க்கு பதிலாக 19 சப்ஸ்டியூட் பண்ண x2 வேல்யூ கிடைச்சிருமா, அதை தான் நான் அடுத்து பண்ண போகிறேன். Put equation 5 value in equation 7. So x2 plus 19 equal to 34. அப்போ x2 equal to 34 minus 19, 15. x2 value என்ன, 15. So x1 find பண்ணியாச்சு, x2 find பண்ணியாச்சு, x3 find பண்ணியாச்சு. The same procedure y axisக்கு பண்ணுறோம். Next even equationsலாம் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ ஆட் ஈக்குவேஷன் 2, 4, 6 இது எல்லாமே ஈவன் தானே. ஸோ ஈவனாக இருக்க நம்பர்ஸில் இருக்க ஈக்குவேஷன்ஸ் எடுக்கிறோம். செகண்ட் ஈக்குவேஷன் என்ன, y1 plus y2 equal to 14.
fourth equation வந்து y2 plus y3 equal to 8. Sixth equation வந்து y1 plus y3 equal to 8. இது எல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 2y1 plus 2y2 plus 2y3 equal to 14 plus 8 plus 8 கிடைக்குமா? அப்போ 2 காமனாக வெளில எடுக்கிறோம். காமனாக வெளில எடுத்து என்ன கிடைக்கும்? y1 plus y2 plus y3 equal to 30. அப்போ y1 plus y2 plus y3 equal to 30 divided by 2. இது cancel பண்ண என்ன கிடைக்கும்? 15 கிடைக்கும். So y1, y2, y3 equal to 15. This is our 8th equation. அப்போ equation 2 value வந்து equation 8ல substitute பண்ணலாமா? equation 2 ஓட value என்ன? y1 plus y2. So y1 plus y2க்கு பதிலா நம்ம 14 போடலாமா? அதுதான் நான் இங்க எழுதியிருக்கேன். 8th equation இது. இந்த வேல்யூக்கு பதிலா நான் 14 போடுறேன். plus y3 equal to 15. இப்போ y3 equal to 15 minus 14 1. So y3 value வந்து 1 அப்படின்னு நமக்கு கிடைச்சிச்சு. Next same process. Now I take equation 4. y2 plus y3 equal to 8. அப்போ y2 y3 value என்னன்னு தெரியும்? 8 தெரியும். So equation 5ல வந்து y2க்கு y3க்கு பதிலா 8 நான் substitute பண்ணலாமா? அதுதான் நான் இங்க பண்ணியிருக்கேன். So 8 plus y1 equal to 15. அப்போ y1 equal to 15 minus 8. இது ரெண்டே minus பண்ண என்ன கிடைக்கும்? 7 கிடைக்கும். So y1 equal to 7. This is our y1 value. Next equation 6 வந்து நான் 8ல substitute பண்றேன். equation 6 என்ன? y1 plus y3 equal to 8. y1 y3க்கு பதிலா 8 நான் substitute பண்றேன். 8 plus y2 equal to 15. அப்போ y2 equal to 15 minus 8 7. So y2 value என்ன? 7. கிடைச்சிருச்சா? இதுதான் நம்மளோட வேல்யூ. y1 equal to 7, y2 equal to 7, y3 equal to 1. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஸோ இப்போ வந்து வெர்டிசஸ் நம்ம இது வந்து இது கிடைச்ச பாயிண்ட்ஸை வச்சு நாம ட்ரையாங்கிள் போடலாம் டயக்ராமில். the vertices of ABC are A வந்து 7,7, B வந்து 15,7, C வந்து 12,1. அதாவது ட்ரையாங்கிளோட 3 பாயிண்ட்ஸும் நமக்கு கிடைச்சிருச்சு. மிட் பாயிண்ட்டை வச்சு நம்ம ட்ரையாங்கிளோட 3 பாயிண்ட்ஸும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த 3 பாயிண்ட்ஸை வச்சு அதோட ஏரியா என்னன்னு அப்படின்னு நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். அதுதான் நம்மளோட நெக்ஸ்ட் கொஸ்டினில் கேட்டிருக்க நெக்ஸ்ட் பார்ட்டு. ஸோ நான் வந்து ட்ரையாங்கிள் போடுறேன். ட்ரையாங்கிள் வந்து இப்படி இருக்குது. ஸோ நான் இந்த வேல்யூஸ் வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு ஒரு ட்ரையாங்கிள் கிடச்சிருச்சு. இதை வந்து ஆன்டி கிளாக் வைஸ் நான் அதை எடுத்தால் தானே எனக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ நான் எடுத்தேன்னா எனக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன கிடைக்கும்? 7,7. நெக்ஸ்ட்டு வந்து 12,1 கிடைக்குது. நெக்ஸ்ட்டு வந்து 15,7 கிடைக்குது. ஸோ நான் வந்து இப்போ எந்த ஆர்டரில் ஆஃப் சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணணும்? 7,7, 12,1, 15,7 இந்த ஆர்டரில் தான் சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ அதை தான் நான் பண்ண போகிறேன். வேணா நான் இங்கே இன்னும் எழுதிடுறேன். என்னோட ஏ வேல்யூ வந்து 7,7. திஸ் இஸ் அவர் ஏ. நெக்ஸ்ட்டு வந்து 12,1. திஸ் இஸ் அவர் பி. 15,7. திஸ் இஸ் அவர் சி. ஸோ இந்த ஆர்டரில் தான் இது வந்து ஆர்டர். இந்த ஆர்டரில் தான் நான் வந்து இப்போ சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ண போகிறேன். ABC equal to of x1 y2 plus x2 y3 plus x3 y1 minus x2 y1 plus x3 y2 plus x1 y3 கொடுத்துருக்காங்க. அப்போ 7, 12, 15. 7, 12, 15, 7 repeated. Next 7, 1, 7. 7, 1, 7. First value repeated 7. ஸோ நான் எழுதிக்கிறேன். ஆஃப் இப்போ மல்டிப்ளை பண்ணலாமா? மேலிருந்து கீழே 7 into 1 7, 12 into 7 84, 15 into 7 105 minus 7 into 12 84, 15 into 1 15, 7 into 7 49 equal to இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா 196, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா 148, மைனஸ் இருக்கு மைனஸ். ஸோ ஆஃப் வந்து இன்ட்டு இது மைனஸ் பண்ண எனக்கு கிடைக்கும் 48 கிடைக்கும். இது கேன்சல் ஆச்சுன்னா 24. அப்போது 24 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி ஈக்குவல் டு 24 square units. This is our final answer. Next, area of PQR கண்டுபிடிக்கணும்ல. PRQ triangle ஓட area கண்டுபிடிக்கணும்ல. So அதுக்கு நான் same formula substitute பண்றேன். Same procedure. So இந்த triangleக்கு இதுக்கு நம்ம area கண்டுபிடிக்கணும். So PQR. PRQ அப்படின்னு நான் எடுத்திருக்கிறேன். ஸோ அந்த வேல்யூஸ்க்கு நம்ம இது பண்ணால் 11, 9.5, 13.5, 11,
y axis value 7 4 4 7 cross multiplication அதாவது cross மேலே இருந்து கீழே ஃபர்ஸ்ட் பண்ணுறோம் நெக்ஸ்ட் ஃபுல் டேர்ம் பண்ணிவிட்டு கீழே இருந்து மேலே பண்ணுறோம் ஸோ அதுதான் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன் 11 into 4 44 plus 9.5 into 4 8 next 13.5 into 7 94.5 minus 7 into 9.5 66.5 4 into 13.5 54 4 into 11 44 close bracket இது எல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும் 176.5 கிடைக்கும் மைனஸ் சைன் இருக்கு காமனா ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 164.5 கிடைக்கும் இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 12 ஆஃப் இன்ட்டு 12 இதை கேன்சல் பண்ணால் 6 ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் PRQவோட வேல்யூ வந்து 6 ஸ்கொயர் யூனிட்ஸ் இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர் நெக்ஸ்ட் 9th சம் பார்க்கலாம் In the figure, the quadrilateral swimming pool shown in the surrounded by the concrete patio. Find the area of the patio அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுதான் உங்க கொடுத்துருக்க டயக்ராம் இதுக்கு எல்லாத்துக்கும் வேல்யூ கொடுத்துட்டாங்க இது வந்து A B C D இது வந்து C E F G H ஓகேவா இந்த வேல்யூஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேல்யூஸ் வச்சு நம்ம ஏரியா ஃபைண்ட் பண்ணணும் இதுக்கு ஏரியா ஃபைண்ட் பண்ணணும் இதுக்கு ஏரியா ஃபைண்ட் பண்ணணும் ஸோ இது ரெண்டே மைனஸ் பண்ணால் நமக்கு இந்த மிட்ல வந்து கான்கிரீட் போட்டிருக்கிற பேட்டியோட ஏரியா எவ்வளோ அப்படின்னு நமக்கு கிடைச்சிடும் ஸோ இப்போ நம்ம சொல்யூஷனுக்கு போகலாம் ஏரியா ஆஃப் quadrilateral ABCD first இதுக்கு நாம பண்ண போறோம் equal to of x1 y2 plus x2 y3 plus x3 y4 plus x4 y1 minus x2 y1 plus x3 y2 plus x4 y3 plus x1 y4 இதுதான் நம்மளோட ஃபார்முலா ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் x வேல்யூல எடுத்துக்கலாம் மேலே கீழே வந்து y வேல்யூ y axis ஓட வேல்யூ நெக்ஸ்ட் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ஸோ சேம் ப்ரொசீஜர் தான் ஆஃப் ஃபார்முலாவில் வர ஆஃப் minus 4 8 6 minus 10 minus 4 y value வந்து minus 8 minus 4 10 6 minus 8 so multiply பண்ணனா 4 into 4 8 அப்போ minus 4 into 4 16 அப்போ minus minus plus 16 8 into 10 80 plus so ரெண்டுமே plus value so plus 80 6 into 6 36 plus so plus 36 10 into 8 80 minus minus plus so plus 80 next 8 into 8 64 minus sign irukku so minus 64 minus 4 into 6 24 minus sign irukku so minus 24 10 into 10 100 minus sign irukku so minus 100 6 into 4 24 minus sign irukku so minus 24 இதை நாம் simplify பண்றோம் of 16 plus 80 plus 36 plus 80 என்ன 212 minus minus எங்க இருக்கா அப்ப இந்த எல்லா வேல்யூ ஆட் பண்ணா எனக்கு கிடைக்கும் 212 கிடைக்கும் so minus minus plus அப்ப 212 plus 212 equal to என்ன 424 அப்ப half வந்து 424 ல கேன்சல் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் 212 ஸ்கொயர் யூனிட்ஸ் கிடைக்கும் இதுதான் வந்து ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் ABCD யோட ஏரியா வேல்யூ நெக்ஸ்ட் ஸ்விம்மிங் பூலோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம் சென்ட்ரல் இருக்கிறது தானே கொஸ்டின்ல சென்ட்ரல் இருக்கிறது தானே ஸ்விம்மிங் பூல்னு சொல்லியிருக்காங்க அதாவது EFGH அதுதான் நமக்கு ஸ்விம்மிங் பூல் ஸோ இதோட நம்ம ஏரியா கண்டுபிடிக்கலாம் அதே அவங்க பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க அந்த பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம் நெக்ஸ்ட் சேம் ஃபார்முலா அதில் வந்து வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம் ஆஃப் minus 3 மேலே இருக்கிறதுல x axis வேல்யூ கீழே இருக்கிறதுல y axis வேல்யூ minus 3 6 3 minus 6 3 y வேல்யூ வந்து minus 5 minus 2 7 4 minus 5 இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோமா ஃபர்ஸ்ட் இப்படி நெக்ஸ்ட் செட் வந்து இப்படி இந்த ஆர்டர்ல நாம பண்ணலாமா பண்ண என்ன கிடைக்கும் ஆஃப்
6 plus 42 plus 12 plus 30 minus minus 30 minus 6 minus 42 minus 12 கிடைக்குமா? இப்போ இந்த மைனஸ் எல்லாம் உள்ள போச்சுன்னா ப்ளஸ்ஸாக மாறும். அப்படியும் பண்ணலாம். இல்லாட்டி இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? minus 90 கிடைக்கும். இதெல்லாம் ஆட் பண்ணால் 90 கிடைக்கும். மைனஸ் மைனஸ் ப்ளஸ். ஸோ 90 ப்ளஸ் 90 எவ்வளோ? 180. அப்போ ஆஃப் இன்ட்டு 180யா? இதை கேன்சல் பண்ண 90. அப்போ 90 ஸ்கொயர் யூனிட்ஸ்ன்னு கிடைக்கும். ஸோ ஏரியா ஆஃப் பேட்டியோ அது என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போது நமக்கு இந்த ஃபுல் இதோட வேல்யூ வந்து அதாவது ஏபிசிடியோட ஏரியா நமக்கு தெரியும். ஸோ ஏரியா ஆஃப் ஏபிசிடி we know. நெக்ஸ்ட் EFGH இந்த ஸ்விம்மிங் பூலோட சென்ட்ரல் இருக்க ஸ்விம்மிங் பூல் தானே, இந்த பூலோட ஃபுல் ஏரியா நமக்கு தெரியும். ஏரியா ஆஃப் EFGH தெரியும். ஸோ இது தெரியும், இது தெரியும். இப்போ இந்த சென்ட்ரல் இருக்கிறது தான் பேட்டியோ. இந்த சென்ட்ரல் இருக்க பேட்டியோ தான் நம்ம பேட்டியோட ஏரியா தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இதுதான் கான்கிரீட் பார்ட்டு. இந்த கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த வேல்யூ மைனஸ் இந்த வேல்யூ பண்ணனா நமக்கு இந்த சென்டர் பாயிண்ட் நமக்கு கிடைச்சிருமா? ஸோ அதை தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் பண்ண போகிறோம். Area of patio equal to area of quadrilateral ABCD minus area of quadrilateral EFGH. அதாவது இது பூலோடது, இது வந்து பூலுக்கு வெளியே இருக்க அவுட்டர். ஸோ இதுக்கு ரெண்டுக்கும் இடையில இருக்க கான்கிரீட் பார்ட்டு தான் கண்டுபிடிக்கணும். அதுதான் வந்து பேட்டியோ. ஸோ அதோட வேல்யூ என்ன? 212 மைனஸ் இதோட வேல்யூ என்ன? 90. ரெண்டே மைனஸ் பண்ண இருக்கு 122. ஸோ த ஏரியா ஆஃப் பேட்டியோ இஸ் ஈக்குவல் டு 122 ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு எழுதிக்கணும். திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 10th. A triangular shaped glass with vertices at A equal to -5, -4, B வந்து 1, 6, C வந்து 7, -4 as to be painted if one bucket of paint covers 6 square feet கொடுத்துருக்காங்க. ஒரு பக்கெட் பெயிண்ட் வந்து 6 square feet வந்து கவர் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. So how many buckets of paints will be required to paint the whole glass if only one coat of paint is applied? ஓகேவா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் புரிஞ்சுதா? ட்ரையாங்கிள் ஷேப்டு கிளாஸ் இருக்குது, அதோட வெர்டிசஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துட்டாங்க. அதை வந்து பெயிண்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ பக்கெட் பெயிண்ட் வந்து தேவைப்படுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது 6 square feet வந்து பெயிண்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு பக்கெட் பெயிண்ட் தேவைப்படுது. ஸோ மொத்தமாக எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டுன்னு நமக்கு கண்டுபிடிச்சாதான் மொத்தமாக எவ்வளோ பெயிண்ட் பக்கெட் வந்து நமக்கு தேவைன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். சிங்கிள் கோட்டு தான் பெயிண்ட் பண்ணுறாங்க, டபுள் கோட்லாம் கிடையாது. அதையும் இங்கேயே சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம சொல்யூஷன் பார்த்துடலாம். given vertices என்ன? ட்ரையாங்குலரில் கிளாஸோட given vertices என்ன? -5, -4, 1, 6, 7, -4. இதை வந்து நாம் இதில் வரையலாமா? கிராஃப் ஷீட்டில் வரைஞ்சா பாயிண்ட்ஸ் எப்படி கிடைக்குன்னு பார்க்கலாம். இங்கே -, -4 இங்கே கிடைக்கும், 7, -4 இங்கே கிடைக்கும், 1, 6 இங்கே கிடைக்கும். இந்த 3 பாயிண்ட்டே ஆட் பண்ண நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் கிடச்சிருச்சு. ஸோ ஆன்டி கிளாக் வைஸ் எடுத்தால் நமக்கு எப்படி வரும்? இப்படி தானே வரும். அப்போது -4, அப்போது இங்கே 16 வராது, 7 -4 16. அப்போ இது ரெண்டும் இன்டர்சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஆங்கிளில் தான் நம்ம வந்து ஈக்குவேஷனில் நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அதாவது -5 -4 7 -4 1, -6 இந்த ஆர்டரில் தான் நம்ம வந்து ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணி ஏரியா கண்டுபிடிக்கலாம். ஆஃப் எக்ஸ் ஃபார்முலா வந்து ஆஃப் x1 y2 plus x2 y3 plus x3 y1 minus x2 y1 plus x3 y2 plus x1 y3. திஸ் இஸ் அவர் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். இதை வந்து இந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணால் ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் வேல்யூ, இங்கே வந்து ஒய் வேல்யூ ஒய் எக்ஸஸ் வேல்யூ எழுதுவோமா? அது இருக்க -5 7 1 எழுதியிருக்க. இப்போ ஃபஸ்ட் இருக்கிறதே வந்து செகண்ட் ரிப்பீட் ஆகும். ஸோ -5. நெக்ஸ்ட் ஒய் வேல்யூ -4 6 ஃபஸ்ட் வேல்யூவே செகண்ட் ரிப்பீட் ஆகும் -4. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? -4 7 4 1 6 4 -5 பண்ணால் என்ன கிடைக்கும்? 4 × 7 20. சாரி 5 × 4 20. இப்போ மைனஸ் சைன் மைனஸ் ப்ளஸ். ஸோ ப்ளஸ் சைன் 7 × 6
42 plus plus இருக்கு so plus 42 1 into 4 4 minus sign இருக்கு so minus 4 minus the common minus next கீழ இருந்து மேல பண்றோம் y value so minus 4 into 7 28 minus sign 4 into 1 4 minus sign 6 into 5 30 minus sign so இதெல்லாம் போடுறோம் இதெல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும் 62 கிடைக்கும் so minus 62 ஆல்ரெடி காமனா இருக்க minus sign இதெல்லாம் ஆட் பண்ண 58 கிடைக்கும் sorry 58 so 58 minus minus plus 58 plus 62 னு வருமா so 58 plus 62 120 half equal to 120 இதே கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும் 60 கிடைக்கும் so 60 square units the area of triangle ACB ஓட வேல்யூ வந்து 60 square units நமக்கு கிடைச்சிருச்சு அதாவது ACB கிடைச்சிருச்சு இப்போ number of cans எவ்வளோ பெயிண்ட் பண்ணணும்னு நம்ம கேட்டிருக்காங்கல்ல so the number of cans to paint in 6 square feet க்கு 1 can னு சொல்லிட்டாங்க அப்ப number of square feet எவ்வளவு கிடைச்சிருக்கு 60 கிடைச்சிருக்கா அப்ப 60 divided by 6 போட்டா நமக்கு எவ்வளவு can தெரிஞ்சிருமா அதை தான் நான் இங்க பண்ணிருக்கேன் 60 square feet divided by 6 இது கேன்சல் பண்ணா என்ன 10 கிடைக்குமா அப்ப number of cans வந்து 10 cans இருந்தா இந்த நம்ம whole triangle-ஐயும் paint பண்ணிரலாம் single coat-ல அதுதான் நான் இங்க வந்து கண்டுபிடிச்சிருக்கேன் so number of cans equal to 10 this is our final answer next sum பார்க்கலாம் 11th sum in the figure find the area of triangle AGF in the triangle okay va triangle FED then quadrilateral BCEG அதாவது BCEG இது கொடுத்திருக்காங்க so இந்த ஃபிகர்ல நம்ம இதெல்லாம் ஃபைண்ட் பண்ணனும் ஃபர்ஸ்ட் வந்து triangle of AGF கண்டுபிடிக்கலாமா நம்மளோட A வேல்யூ தெரியும் G வேல்யூ 3 F வேல்யூ 3 so triangle area of AGF வந்து ஃபார்முலா நமக்கு தெரியும் so என்ன ஃபார்முலா of area of AGF என்ன formula of x1 y2 plus x2 y3 plus x3 y4 minus x2 y1 plus x3 y2 plus x1 y3 இதுதான் நம்ம formula so அந்த formula நம்ம substitute பண்ண போறோம் நமக்கு a value g value f value தெரிஞ்சிருச்சு so of x மேல இருக்கல x axis கீழ இருக்கதுல y axis minus 5 minus 4.5 minus 2 அப்புறம் again இந்த 5 வேல்யூ எழுதணும் next y வேல்யூ வந்து 3 0.5 3 again 3 ஓகேவா இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்றோம் of 5 minus 5 into 0.5 என்ன minus 2.5 அப்போ minus 4.5 into 3 என்ன 13.5 minus sign இருக்கு so minus 13.5 2 into 3 6 இப்போ minus sign இருக்கு so minus 6 அப்போ ஃபார்முலால வர காமனான minus sign so minus bracket open பண்ணிட்டு இப்போ y value அப்போ 3 into 4.5 13.5 minus sign இருக்கு so minus அப்போ 0.5 into 2 1.0 so minus 7 minus அப்போ 3 into 5 15 so minus so இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணலாமா இப்போ minus 2.5 minus 13.5 minus 6 எல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும் 22 கிடைக்கும் so minus sign இருக்கா so minus 22 இது காமனா இருக்க minus sign இது எல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும் 29.5 so sign எல்லாமே மைனஸ்ல இருக்கு so minus 29.5 so minus minus plus அப்ப minus 22 plus 29.5 கிடைக்குமா so அதுதான் நான் எழுதியிருக்கேன் so இது ரெண்டு மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும் 7.5 கிடைக்கும் பெரிய நம்பரோட வேல்யூ என்ன plus sign என்ன plus so அதுதான் plus 7.5 அப்ப இதை கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும் 3.75 so 3.75 square units this is our first triangle AGF ஓட area நாம் கண்டுபிடிச்சாச்சா so இதுதான் நம்மளோட ஆன்சர் next second subdivision triangle FED கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க so next பார்க்கலாம் அதே same formula same procedure அதோட values points values மட்டும் மாறும் so points value வந்து first x axis எழுதுறோம் y axis எழுதுறோம் -2 1.5 1 -2
next y axis வெளிய எழுதுறோம் 3 1 3 3 so cross multiply பண்ணலாமா of minus 2 into 1 sorry மேல கீழ மேல இருந்து தான் கீழ ஃபர்ஸ்ட் பண்ணனும் அப்ப minus 2 into 1 2 minus sign இருக்கு so minus 2 1.5 into 3 4.5 minus minus sorry plus plus இருக்கு so plus தான் அப்ப 1 into 3 3 plus minus sign அப்ப 3 into 1.5 4.5 plus 1 into 1 1 3 into 2 6 minus sign இருக்கு so இது போட்டுட்டோமா அப்ப இது ரெண்டே ஆட் பண்ணா என்ன கிடைக்கும் 5.5 plus இது எல்லாம் சிம்பிளிஃபை பண்ண என்ன கிடைக்கும் 0.5 கிடைக்கும் அதுதான் இங்க எழுதி இருக்கேன் next இது ரெண்டே ஆட் பண்ண என்ன கிடைக்கும் 5.5 0.5 என்ன 6 அப்ப ஆஃப்ல வந்து 1/2 ல வந்து into 6 போட்டா இது கேன்சல் ஆகுமா அப்ப 3 அப்ப 3 ஸ்கொயர் யூனிட்ஸ் triangle of FEAD வந்து 3 ஸ்கொயர் யூனிட்ஸ் இது கண்டுபிடிச்சாச்சு next third questionல என்ன கேட்டிருக்காங்க quadrilateral BCEF என்னன்னு ஃபைண்ட் பண்ண சொல்லிருக்காங்க EG என்னன்னு ஃபைண்ட் பண்ண சொல்லிருக்காங்க அது நாம இப்ப ஃபைண்ட் பண்ணிரலாம் area of quadrilateral BCEF G அதுக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும் அந்த ஃபார்முலால வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்றோம் மேல இருக்குறதுல x axis ஓட வேல்யூ கீழ இருக்குறதுல y axis ஓட வேல்யூ of -4 to 1.5 -4 by 4 -2 next y axis வேல்யூ எழுதுறோம் -2 -1 1 0.5 2 so இதெல்லாம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா பண்ணா என்ன கிடைக்கும் of இது into இதே மேல இருந்து கீழ வரணும் ஃபர்ஸ்ட் -4 1 -1 வந்து 1 into 1 4 into 1 4 minus minus plus equal to 2 into 1 2 1.5 into 0.5 0.75 plus sign so -4.5 minus 2 வந்து 9 so minus 2 into 2 4 minus 1 into 1.5 minus 1.5 minus 1 into minus 4.5 4.5 minus so minus 0.5 into minus 4 வந்து 2.0 so இது கிடைச்சிச்சா இதெல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணலாம் ஆஃப் இதெல்லாத்தையும் ஆட் பண்ணா என்ன கிடைக்கும் 15.75 minus இதெல்லாத்தையும் ஆட் பண்ணா -12 அப்போ minus minus plus அப்போ 15.75 plus 12 ன்னு ஆகுமா அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன கிடைக்கும் 27.75 கிடைக்கும் so ஆஃப்ல வந்து இதே கேன்சல் பண்ணா என்ன கிடைக்கும் 13.877 கிடைக்கும் so நம்ம லாஸ்ட் டிஜிட் வந்து 5 க்கு மேல இருந்தாலே நம்ம வந்து 1 ஆட் பண்ணிக்கலாம் so 13.88 அப்படினு நம்ம ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படினு நாம எழுதுறோம் this is our final answer area of quadrilateral BCEG ஓட area value வந்து 13.88 ஸ்கொயர் யூனிட்ஸ் so இப்போ நாம வந்து ஓவர்வியூ பார்த்தறலாம் இப்போ ஓவர்வியூ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸசைஸ்ல நம்ம 3 ஃபார்முலாஸ் வந்து யூஸ் பண்றோம் இந்த 3 ஃபார்முலாஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதை வச்சு தான் நம்ம எல்லா சம்ஸுமே வந்து சொல்யூஷன் ஃபைண்ட் பண்றோம் சோ அந்த ஃபார்முலாஸ் என்னன்னு சொல்லி நான் இங்க எழுதுறேன் நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு ரீகேப் மாதிரி பார்த்துக்கலாம் first formula area of triangle okay va of x1 y2 plus x2 y3 plus x3 y1 minus x2 y1 plus x3 y2 plus x1 y3 whole bracket இதுதான் வந்து area of triangle கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இது வந்து first point second point third point first point second point third point ஓகேவா நெக்ஸ்ட் இதுவே நம்ம எப்படி கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம்ங்கறது அதையும் நான் இங்க போடுறேன் of x1 x2 x3 again x1 y1 y2 y3 again y1 இந்த இதில தான் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம்
Next, second equation, area of quadrilateral equal to, இதுக்கு வந்து 4 points கொடுப்பாங்க, இதுக்கு வந்து 3 points, ஏன்னா ட்ரையாங்கிளுக்கு 3 points தான் வரும், குவாட்ரிலேட்டருக்கு வந்து 4 points வரும். ஸோ அந்த 4 pointsக்கு சேம் தான், இன்னொரு பாயிண்ட் வந்து எக்ஸ்ட்ராவாக வரும். x1 y2 plus x2 y3 plus x3 y4 plus x4 y1 minus x2 y1 plus x3 y2 plus x4 y3 plus x1 y4, then close bracket. ஓகேவா, இதுதான் வந்து ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்ரல் ஃபார்முலா. இதை வந்து எப்படி மல்டிப்ளை பண்ணுறது, இந்த ஷார்ட் ஃபார்ம் நான் எழுதி காமிக்கிறேன். ஆஃப், இது வந்து ஃபார்முலாவில் வர ஆஃப் x1 x2 x3 x4, ஏன்னா 4 பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, ஸோ 4 y1 y2 y3 y4 again y1. எப்படி மல்டிப்ளை பண்ணுவோம், இப்படி. ஓகேவா, நெக்ஸ்ட்டு மிட் பாயிண்ட், ஏதாவது 2 பாயிண்ட் கொடுத்துட்டு அதோட மிட் பாயிண்ட் கேட்டாங்கன்னா மிட் பாயிண்ட் ஃபைண்ட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா. ஓகேவா, இதுதான் மிட் பாயிண்ட் ஃபைண்ட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா. அதாவது மிட் பாயிண்ட்டுன்னு என்ன, 2 பாயிண்ட்டுக்கு இடையில இருக்க வேல்யூ. அதாவது இப்போ ஒரு கோடு இருக்குது, இது ரெண்டுக்கு இடையில இருக்க இந்த பாயிண்ட்டோட வேல்யூ என்னன்னு நம்ம ஃபைண்ட் பண்ணோன்னா, இது அவங்க கொடுத்துருப்பாங்க. இப்போ 1,1ன்னு கொடுத்துருக்காங்க, 1,2ன்னு கொடுத்துருக்காங்கன்னா, இந்த ரெண்டுக்கு இடையில இருக்க இந்த பாயிண்ட்டோட வேல்யூ, மிட் பாயிண்ட்டோட வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஃபார்முலா. ஸோ இது வந்து x1, இது இந்த பாயிண்ட்டு, இது வந்து இந்த பாயிண்ட்டுன்னு எடுத்துட்டோம்னா, ஸோ x1 y1 x2 y2, ஸோ எடுத்துட்டோம்னா இதுக்கோட வேல்யூ வந்து இதை சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிப்போம். ஓகேவா, அதுதான் இது எக்ஸாம்பிளுக்காக போட்டது. ஸோ இந்த 3 ஃபார்முலா தான், இந்த 3 ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சாலே வந்து இந்த எக்ஸசைஸில் இருக்க எல்லா சம்ஸும் வந்து நமக்கு சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ இந்த 3 ஃபார்முலாஸு இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலாஸு. ஸோ இது எப்போவுமே நம்ம மறக்கக்கூடாது, ஞாபகம் வச்சுருக்கோம். அதுங்காட்டி தான் நான் உங்களுக்கு இது செப்பரேட்டாக எழுதி காமிச்சிடுறேன். இப்போ வந்து நம்ம ஒரு ஓவர்வியூ பார்த்துடலாம். ஸோ எக்ஸசைஸ் 5.1, அதாவது கோஆர்டினேட் ஜியாமெட்ரி, இதில் இருக்க நம்ம எக்ஸசைஸ் 5.1ல் இருக்க சம்ஸ் எல்லாம் ஓவர்வியூ பார்த்தலாம். ஃபஸ்ட்டு சம்மில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன், அதுக்கான சொல்யூஷன் இது. ஃபஸ்ட் எடுத்தோன்னா நான் டயக்ராம் வரையணும், இந்த பாயிண்ட்ஸுக்கு டயக்ராம் வரைஞ்சிட்டு அதை வந்து ஆன்டி கிளாக் வைஸில் ஆர்டரில் இந்த நம்பர்ஸ் எழுதிட்டு அதுக்கு தான் நம்ம சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கான சொல்யூஷன் இது. இது வந்து ஃபார்முலா ட்ரையாங்கிள் ஆஃப் ஏரியா ஆஃப் ஏபிசி கண்டுபிடிக்கிறதுக்கு, ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. அதில் வந்து இந்த வேல்யூஸை நான் சப்ஸ்டியூட் பண்ணி ஏரியா ஃபைண்ட் பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் அவர் ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன், அதுக்கான கொஸ்டின் இது. சொல்யூஷன் ஃபஸ்ட்டு டயக்ராம் வரைஞ்சிட்டேன். ஸோ நான் பாயிண்ட்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் ஆன்டி கிளாக் வைஸ். அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஏரியா ஆஃப் ஏபிசி, ட்ரையாங்கிள் ஏபிசி அந்த ஏரியாவோட ஃபார்முலாவில் எழுதிட்டு அதில் சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைனல் ஆன்சர் எனக்கு 11.5 ஸ்கொயர் யூனிட்ஸ்னு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் செகண்ட் சம் பார்க்கலாம். திஸ் இஸ் அவர் செகண்ட் சம்மு. கொஸ்டின் இது. ஸோ அது ட்ரையாங்கிளுக்கு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கிறது தான். ஸோ அதுக்கான ஃபார்முலாஸ் இது அதில் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட ஃபைனல் ஆன்சர் வந்து இது 0 0ன்னு வந்துச்சுன்னா த கிவன் பாயிண்ட்ஸ் ஆர் கோலினியர் அப்படின்னு நம்ம எழுதணும். ஸோ இதுதான் சொல்யூஷன். நெக்ஸ்ட்டு செகண்டில் செகண்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். தேர்டு கொஸ்டின், இதுதான் கொஸ்டின்னு, அதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். இது தேர்ட்லேயே ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் செகண்ட் சப்டிவிஷன். இது ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம்.
தேர்டில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கான கொஸ்டின்லது கிவன் பாயிண்ட்ஸ் இதெல்லாம் அதுக்கான ஃபார்முலா. ஸோ அதில் சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைனல் ஆன்சர் வந்து இது கிடச்சிருச்சு. செகண்டு தேர்டில் செகண்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் ஃபார்முலா இது. திஸ் இஸ் அவர் கிவன் பாயிண்ட், திஸ் இஸ் ஃபார்முலா. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணி அதுக்கான சொல்யூஷன் இது கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து கொஸ்டின், அதுக்கான கொஸ்டின் இது ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கொஸ்டின் இது. நான் கொஸ்டினில் இருக்கிறதையும் ரிப்பீட் பண்ணியிருக்கேன். திஸ் இஸ் அவர் கிவன் ஒன். நெக்ஸ்ட்டு சொல்யூஷன் பார்க்கலாம். ஸோ கிவன் ஃபார்முலா அது சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். சப்ஸ்டியூட் பண்ணி அதுக்கான சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் இது கிவன் ஒன் எழுதிட்டேன். திஸ் இஸ் அவர் ஃபார்முலா. இதில் சப்ஸ்டியூட் பண்ணி சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணுறேன். ஸோ வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர் கண்டுபிடிக்கல இன்னும் வந்து இது சொல்யூஷன் கண்டினியூ ஆகுது. ஸோ சொல்யூஷன் ஃபைனல் சொல்யூஷன் நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் சொல்யூஷன். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து சம், அதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் டயக்ராம் போடுறோம். டயக்ராம் போயிட்டு பாயிண்ட்ஸை வந்து ஆர்டர் பண்ணுறோம். ஆர்டர் பண்ணி நான் எழுதிட்டேன். நெக்ஸ்ட்டு ஏரியா ஆஃப் கோட்ரிலேட்ரல் அதோட ஃபார்முலா எழுதிட்டேன். அதை வந்து வேல்யூஸை வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைனல் ஆன்சர் வந்து ஃபைண்ட் பண்ணிட்டேன். திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் இது, அதுக்கான கிராஃப் இது. அதை டயக்ராம் போடுறேன். டயக்ராம் போட்டு வேல்யூ ஃபைண்ட் பண்ண போகிறேன். பேஸ்ட் ஆன் டயக்ராம் வந்து பாயிண்ட்ஸை வந்து நான் ஆர்டர் பண்ணிட்டேன். இந்த ஆர்டர் படி வேல்யூஸை வந்து நான் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். திஸ் இஸ் அவர் ஃபார்முலா. அதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். சப்ஸ்டியூட் பண்ணி வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டேன். திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து கொஸ்டின் இது தான். இதோட சொல்யூஷன் பார்க்கலாம். ஸோ அதோட பாயிண்ட்ஸு ஆர்டர் பண்ணிவிட்டேன். அந்த ஆர்டர் பண்ண பாயிண்ட்ஸை வந்து நான் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். சப்ஸ்டியூட் பண்ணி அதோட ஃபைனல் ஆன்சர் சிம்பிளிஃபை பண்ணி ஃபைனல் ஆன்சர் ஃபைண்ட் பண்ணிட்டேன். திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு செவன்த் கொஸ்டின் இது நம்மளோட செவன்த் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. இது கிவன், அதுக்கான சொல்யூஷன் இது. திஸ் இஸ் அவர் ஃபார்முலா. ஃபார்முலாவில் வேல்யூஸை வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ண கிடைக்கிற மாதிரியே வேல்யூ. ஸோ ஏ வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பி வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டேன். ஸோ அவர் ஏபி வேல்யூ இஸ் திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு எய்த்து கொஸ்டின் இது தான். அதுக்கான சொல்யூஷன் நான் டயக்ராம் போட்டிருக்கேன். டயக்ராம் சும்மா ரஃப் டயக்ராம் போட்டிருக்கேன். கிவன் டயக்ராமில் கிவன் பாயிண்ட்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட சொல்யூஷன்ஸ் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ மிட் பாயிண்ட் வந்து ஃபைண்ட் பண்ணணும். மிட் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம x1 ட்ரையாங்கிளோட பாயிண்ட்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ணணும். ஸோ அதான் பண்ணுறேன். மிட் பாயிண்ட்டுக்கு ஃபார்முலா இது தான். ஸோ கொடுத்துட்டாங்க மிட் பாயிண்ட் என்னென்னு அதை எழுதிட்டேன். ஸோ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணுறேன். அதே மாதிரி செகண்ட் மிட் பாயிண்ட்டுக்கு பிசிக்கு அதோட ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி நெக்ஸ்ட்டு தேர்டு ஃபோர்த்து ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு மிட் பாயிண்ட் ஏசி யூஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு அனதர் பாயிண்ட்டு ஏசியோட அனதர் பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி ஈக்குவேஷன் 5, 6 வந்து நான் ஃபைண்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த பேஸ்ட் ஆன் ஈக்குவேஷன் வந்து நம்ம எப்படி சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஈக்குவேஷன் 1 and 3 ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ண கிடைக்கிற வேல்யூஸ் இது தான். ஸோ இந்த வேல்யூ சிம்பிளிஃபை பண்ண எனக்கு கிடைக்கிறது ஈக்குவேஷன் 7ன்னு எடுத்துக்கிறேன். இந்த ஈக்குவேஷன் 7ல் வந்து 1 and 3, 5 அந்த ஈக்குவேஷனை வந்து சப்ஸ்டியூட் பண்ணி x3, x1, x2 வேல்யூஸ் வந்து நான் ஃபைண்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன் 2, 4, 6 வந்து ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கான சொல்யூஷன் வந்து சிம்பிளிஃபை பண்ணுறேன். சிம்பிளிஃபை பண்ணி அதை வந்து வர ஈக்குவேஷனை வந்து 8ன்னு எடுத்துக்கிறேன். அந்த 8th ஈக்குவேஷனில் வந்து செகண்ட் ஈக்குவேஷனை வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். பண்ணி y3 வேல்யூவையும் 8th ஈக்குவேஷனில் 4th ஈக்குவேஷனோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி y1ஓட வேல்யூவையும் y1ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டேன். ஈக்குவேஷன் 6ல் வந்து
எயித்து ஈக்குவேஷனில் வந்து ஈக்குவேஷன் 6ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி y2 வேல்யூ ஃபைண்ட் பண்ணிவிட்டேன். ஸோ இப்போ நம்ம பாயிண்ட்ஸோட வேல்யூ கிடச்சிச்சு, அதாவது ட்ரையாங்கிளோட மெயின் பாயிண்ட்ஸோட வேல்யூஸ் கிடச்சிருச்சு. மிட் பாயிண்ட் வச்சு நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு அதோட வெர்டிசஸ் யூஸ் பண்ணி டயக்ராம் போடுறேன். டயக்ராம் பேஸ் பண்ணி அதை வந்து ஆன்டி கிளாக் வைஸில் பாயிண்ட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணுறோம். இதுதான் நமக்கு கிடச்சிருக்க பாயிண்ட்ஸோட ஆர்டர் வந்து இதுதான். இந்த ஆர்டர் படி தான் நம்ம வந்து ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்க போகிறோம். அந்த வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணோம்னா சிம்பிளிஃபை பண்ணோம்னா நம்மளுக்கு இது கிடைக்குது. ஸோ ஏரியா ஆஃப் ஏபிசி ட்ரையாங்கிளோட வேல்யூ வந்து 24 ஸ்கொயர் யூனிட்ஸு. நெக்ஸ்ட்டு ஏரியா ஆஃப் பிக்யூஆர் கண்டுபிடிக்கணும்னா சேம் ஃபார்முலாவில் வேல்யூஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். கொஸ்டினில் கிவன் பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்களா, அந்த பாயிண்ட்ஸோட வேல்யூஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எனக்கு 6 ஸ்கொயர் யூனிட்ஸ் கிடைக்குது. ஸோ இதுதான் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிக்யூஆர்கியூவோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு 9th சம் பார்க்கலாம். இதான் 9th சம் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இதான் டயக்ராமு. இப்போ நம்ம இந்த ஏரியாவும் கண்டுபிடிக்கணும், இந்த ஏரியா கண்டுபிடிக்கணும். இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கிற டிஃப்ரென்ஸ் தான் வந்து அவங்க கொஸ்டினில் கேட்டிருக்க வேல்யூ. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஏரியாவை கண்டுபிடிக்கலாம். ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரோட ஃபார்முலா எழுதிட்டேன். ஸோ வந்து கொடுத்துருக்க பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி நான் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைனல் ஆன்சர் சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு ஸ்விம்மிங் பூலோட ஏரியா கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ அந்த பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி நான் அந்த வேல்யூஸை வந்து ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஸோ சப்ஸ்டியூட் பண்ண வேல்யூவில் வந்து எனக்கு கிடைக்கிது ஸ்விம்மிங் பூலோட ஏரியா கிடைக்கிது. ஏரியா வந்து 90 ஸ்கொயர் யூனிட்ஸ்னு கிடைக்கிது. ஸோ ஒரு ஏரியா ஆஃப் பேட்டியோ வந்து ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டர் ABCD மைனஸ் ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டர் EFGH. ஸோ இதே மைனஸ் பண்ணால் எனக்கு ஏரியா ஆஃப் பேட்டியோ கிடச்சிடும். ஸோ அதை தான் மைனஸ் பண்ணி நான் ஃபைனல் ஆன்சர் ஃபைனல் பண்ணுறேன். திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 10th சம்மு. இதுதான் கொஸ்டின்னு. இந்த கொஸ்டின் பேஸ் பண்ணி நம்ம சொல்யூஷன் பார்க்கலாம். ஸோ இதுதான் சொல்யூஷனு. இதுதான் அது சொல்யூஷன் பேஸ் பண்ணி நான் கிராஃப் வரைஞ்சிருக்கேன். அது ட்ரையாங்கிள். இதை பெயிண்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ பெயிண்ட்ஸ் பக்கெட்ஸ் தேவைப்படுன்னு கேட்டிருக்காங்க. அதான் கொஸ்டின்னு. ஸோ ஃபஸ்ட்டு ஏரியா கண்டுபிடிக்கிறேன் ஃபார்முலா யூஸ் பண்ணி, ட்ரையாங்கிள் ஃபார்முலா யூஸ் பண்ணி. ஸோ எனக்கு 60 ஸ்கொயர் யூனிட்ஸ்னு கிடச்சிச்சு. ஸோ ஒரு பெயிண்ட் பக்கெட் வந்து 60 ஸ்கொயர் ஃபீட்டுனா 60 டிவைட் பை 6 அப்போ 10 பக்கெட்ஸ்னு கிடச்சிச்சு. திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 11th சம் பார்க்கலாம். 11th சம் டயக்ராம் கொடுத்துட்டாங்க. அதில் 3 பாயிண்ட்ஸ் சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. அது ஒவ்வொன்றா ஃபைண்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து ஏரியா ஆஃப் AGF ஃபைண்ட் பண்ணலாம். ஏரியா ஆஃப் AGFனா ட்ரையாங்கிள். ஸோ ட்ரையாங்கிளுக்குரிய ஃபார்முலா யூஸ் பண்ணி அதில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி நான் ஏரியா கண்டுபிடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு ஏரியா ஆஃப் FDG ட்ரையாங்கிள் FTG FED கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா யூஸ் பண்ணி அதோட ஏரியாவை கண்டுபிடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டர் BCEG தேர்ட் டிவிஷன் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அது வந்து நம்ம குவாட்ரிலேட்டரோட ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா 3 அதில் சப்ஸ்டியூட் பண்ணி வேல்யூ ஃபைண்ட் பண்ணிவிட்டேன். ஸோ திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். சம் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ்லாம் நம்ம பார்க்கலாம். இதுதான் வந்து ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள், ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டர் ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு இது வந்து மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஸோ இந்த 3 ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி தான் வந்து இந்த ஹோல் எக்ஸசைஸும் சம்ஸும் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 3 ஃபார்முலாஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை மறக்காமல் ஞாபகம் வச்சுட்டாலே வந்து சம்ஸ் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிட முடியும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.